दयापात्रं दीपत्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरमुनिं लक्ष्मीनाथसमारम्भां आरम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां गुरुपरम्परां यो नित्यच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोदगस्ततित्राणि तृणायमेने गुरोर्भगवतोऽस्य तथैकसिन्धो रामानुजस्य शरणं प्रपद्ये माता पिता पिता युवतयस्तनया विभूते सर्वं यदेव नियमेन महन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्बहुलाभिरामम् श्रीमत्पराङ्कुशं प्रणमय मूर्ध्मा सहस्रमकटाक्षय पट्टनाथ श्रीभक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्ग्रिरेणु परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् अखिल भुवनते लीले विनत विविध भूत विराध रक्षैक दीक्षे श्रुति शिरसि विदिते ब्रह्मणि श्रीनिवासे भवतु मम परस्मिन् श्रीमसि तिरुपा पाराचार्य सद्य वससुतान् उपनिषद् संसाराग्नि विदीप्न संजीवनी पूर्वाचार्य गुरक्षितां दुरस्थिताम् आमीनाक्षरैः सुमनसो भौमा विमन्त्यन्त्यहमूर्जार्याय नमः परमयोगिने श्रुतिस्मृतानाम् अन्तस्वरम् असीतमत् ஒரு நிமிஷம் சொல்லுமா எப்படி இருக்காரு அவர்? சரி, இப்ப வலி இருக்கா? சரி, சரி, வெரி குட். இப்ப எங்க ஹாஸ்பிட்டல் தான் இருக்கியா? சரி சரி சரிம்மா, சரி சரி, நாளைக்கு ஆத்து வந்துடுற. சரி, வந்ததுக்கு போல சொல்லு. சரிம்மா இருக்கா? சரி சரி சரி, சாப்பிட்டாச்சு. சரி, இல்லை இந்த கிளாஸ் இருக்கு, அப்புறம் பேசுறேன். ஓகே, பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். முந்தின களத்துல என்ன பார்த்தோம்னாக்க, தகராகாசம் பண்றச்சே தகராகாசத்தையும் உபாசிக்கணும், அவரோட சேர்ந்து குணங்களையும் உபாசிக்கணும்னு சொல்றேன். அடுத்தது என்ன பண்ணாக்க, மனவேள்வி தியானமும் ஆத்மாவுக்கு உபாசனை, அதாவது உபாசனையே மனவேள்வின்னு சொல்ற, மன யாகம், மனத்தால் உள்ள யாகம்னு சொல்றேன். அப்ப என்னாச்சுன்னா, மனம்னு சொல்றச்சு மனம் உடம்போது தொடர்புடையது. எப்படி தகராகாசத்தை சொல்றச்சு தகராகாசனுடைய குணங்களும் சொல்லணும்னு சொன்னதோ, அதே மாதிரி மனவேள்வின்னு சொல்றச்சு மனம் உடம்போடு சேர்ந்திருக்கனால உடம்புடைய குணங்களையும் சேர்த்து நம்ம உபாசனம் பண்ணணுமா அப்படிங்கிறது கேள்வி. புரியுறதா? இப்போ அந்த இடத்துல அதாவது எதிர்கேள்வி கேட்கறாங்க, எப்படி சொன்னாக்க, ஏன் அது பண்ணக்கூடாது, இதில் சொல்ற கேள்வியே இதில் பண்ணக்கூடாது எப்படி கேட்கிறாள். ஆக தகராகாசம்னு சொல்றச்சே தகராகாசம் இருக்கிற பரமாத்மா அவருடைய குணங்களையும் சேர்த்து உபாசிக்கணும், ரைட்டு. இங்கே அதே மாதிரி மனவேள்வி, மனத்தில் மனத்தால் பண்ணக்கூடிய உபாசனை அப்போ பண்றதுனாக்க மனம் உடம்பு சேர்ந்துருக்கு. ஆக உடம்பையும் சேர்த்து உபாசிக்கணுமா அப்படிங்கிறது புரியுதா? இதுக்கு ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் நிறைய வருது. இப்போ மனவேள்வியும் ஆன்மாவிற்கு உபாசனை ஆகுமா? மனம் உடல் தொடர்புடையது. தகர வித்தியால் தகராகாசமான பிரம்மத்துடன் அதன் பண்புகளும் சேர்த்து படிக்கப்பட வேண்டும் என்பது போல் மனத்துடன் தொடர்புடைய உடலின் பண்புகளும் தியானிக்கப்பட வேண்டுமா? ஒரு இன்டர்பரேஷன் சொல்ல போனாட்ட, அதாவது நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய எத்தனையோ வியாதிகள், வலிகள் வராக்க முடியாது, இதுல பாதிக்க காரணம் மனசுதான். ஆக இப்ப என்ன ஆச்சுனாக்க, எப்பெல்லாம் மனம் சொல்லணும் அது உடம்போட தொடர்புதான் இருக்கு. இன்னொன்று மனம் என்ன பண்றது, இந்த உடம்புக்கு எப்போ சுகம் விரும்பியா இருக்கு. எப்போ வந்தாலும் எது எதெல்லாம் என்ன சௌக்கியமா படுத்துட்டே இருக்கும், எல்லா காரியம் ஆகும்னாக்க அதுதான் எல்லாரும் விரும்புறாங்க. அந்த மாதிரி இப்ப மனம் சொல்றச்சு மனத்தினால வேள்வி பண்ணணும்னு சொல்றச்சு, அப்போ உடம்போடு சேர்ந்து மற்ற இதையும் படிக்கணுமா அப்படிங்கிறது. 33வது இடத்தில் ஆத்மா என்பது அதற்கு உள்ளுரைவு பரமாத்மாவை என அறுதியிட்டப்பட்டதோ, இங்கும் உடல் மனம் என்பவைகள்
உள்ள இருக்கிற ஆத்மாவையே காட்டும். நம்ம முன்னாலே பார்த்தோம். எந்த ஒரு பொருள் சொன்னாலும் சரி, அந்த பொருள் அது பிசிக்கலா இருக்கக்கூடிய அந்த பொருள் அது அச்சித்து, அதுக்குள்ள ஒரு ஆத்மா இருக்கு எல்லாத்துக்கும். அந்த ஆத்மாவுக்குள்ள பரமாத்மா. நம்ம என்ன சொல்றோம்னாக்க இந்த பரமாத்மா தான் நோக்கிறது. நம்ம பகவத்கீதையில பார்த்தோம் இல்லையா, வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவி ஹஸ்தினி சுனீச்ச சுபாகச்சைவ பண்டிதா சமதர்சினா அப்படின்னு தைத்திரா எடுத்து காட்டுறார். நன்கு படிச்சு அடக்கமா இருக்கக்கூடிய ஒரு பிராமணன், கவி மாடு, அஸ்தினி யானை, அப்புறம் சுனி நாய், சுபாகம் நாய் நாங்காம் சாண்டாளர், ஏதாவது கிரேடு குறைஞ்சிட்டே வருது. எல்லாரையும் பண்டிதர்கள் ஒன்றாகவே பார்க்கிறார்கள். இப்போ ஒன்றாக பார்க்க இவ்வளோ டிஃபரன்ஸ் சொல்லிவிட்டு இப்படி ஒன்றாக பார்க்க முடியும் அப்படின்னாக்க இதெல்லாம் அவ போட்டு சட்டை, அதாவது பிறப்பு. இந்த பிறப்புல இவ்வளவு வேறையா இருக்கா, ஆனால் அவளுக்கு உள்ள இருக்கக்கூடிய பரமாத்மா இருக்கானே அவன் ஒன்னாதான் இருக்கான். யாருக்கு பரமாத்மா தரிசனம் கிடைச்சதோ அவள் எல்லாரையும் எல்லா பொருளையும் பரமாத்மாவே பார்க்கிறான். நான் பார்த்தோம் இல்லையா, சர்வம் கல்விதம் பிரம்ம, இங்க இருக்கிற யாவும் பிரம்மமே என்றோ அப்படிங்கிற மாதிரி. அதனால இதை பார்க்கறச்சே அவன் பிராமணனா இல்லை சண்டாளதான் பார்க்காம அவனுக்குள்ள இருக்க பரமாத்மா மட்டும் பார்த்து இதெல்லாம் ஒண்ணுங்கிறான். ஆக எப்ப நம்ம வெளியில ஒரு பொருளை சொல்லிட்டு அதுக்கு உள்ள இருக்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம், அதுதான் பரமாத்மான்னு சொல்றோமோ, எந்த சொல்லுமே பரமாத்மா தான் காட்டும் சொல்றோமோ. அப்ப இங்க சொல்றச்சே மனம் சொல்றச்சே மனத்தை காட்டாது, மனம் அது தொடர்புடைய உடல், அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மா, அதுக்குள்ள பரமாத்மா காட்டு. நான் முன்னாள் சொன்னேன் பாருங்க, தேங்காய் உதாரணம் வச்சுக்கோ. தேங்காய்ன்னு சொன்னாக்க மட்டை இருக்கும், மட்டை உரிச்சாச்சுன்னா அதுக்கும் பேர் தேங்காய் தான். இந்த கனமான ஓடு அதை உடைச்சாச்சுனாக்க அதுக்குள்ள இருக்க பருப்பு எடுத்தாலும் அதுவும் தேங்காய் தான். எப்போ பருப்பு எடுத்தாச்சோ அதுக்கு தனியாக உரிமட்டைனும் இதுக்கு கொட்டாங்கச்சி இல்லை சேரட்டைன்னு பேர். ஆக எந்த ஒரு சொல்லும் அதுக்கு உள்ள உரையக்கூடிய பரமாத்மாவை காட்டித்தான் முடியும். ஆகவே மனம்னு சொன்னாக்க மனம் தொடர்புடைய உடம்புக்கு எடுக்க வேண்டாம், அதுக்கு உள்ள இருக்கக்கூடிய பரமாத்மா தான் சொல்றது. மனத்தை உபாசனை பண்ணுன்னு அர்த்தம், உன் மனத்தை பரமாத்மா கிட்ட கான்சென்ட்ரேட் பண்ணு, ஃபோக்கஸ் பண்ணு. அப்போ உபாசனை பண்ண அர்த்தம் மனத்தில் இருக்கக்கூடிய பரமாத்மா தானே, பரமாத்மா உபாசனை பண்ணு. யதாக்கிரது சாந்தோக்கியத்துல ஒரு வாக்கியம் இருக்கு, யதாக்கிரது ரஸ்மின் லோகே ததேத பிரேத்திய பவதி சாக்கிரதும் பூர்வீத. அவன் நீ இங்க என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கியோ, என்ன எப்படி நினைக்கிறியோ, அதுதான் நீ இறந்த பிறகு ஆவே. அதுக்காகத்தான் ஸ்ரீ வைஷ்ணவத்தில் என்ன பண்றான்னாக்க, இங்க கைங்கரியம் பண்ணு, கோவில்ல முடிஞ்ச கைங்கரியம் பண்ணு, பாகவதாளுக்கு 6 அடியார்களுக்கு முடிந்த கைங்கரியம் பண்ணு. எல்லா சொல்லப்பட்டாக்க இந்தியன் ஆரிஜினா இருக்கக்கூடிய எல்லா சமயங்களும் என்ன பண்றாங்கனாக்க இறைவரும் கைங்கரியம் பண்ணு, இறைவர் அடியாரும் கைங்கரியம் பண்ணு தான் சொல்றது. அதை நீ என்ன இங்க பண்றியோ பார்த்தா நீ அங்க போய் பண்ணுவ. இப்போ நீ இதுல இந்த கைங்கரியம் பண்றதுல ஒரு ருச்சியை டெவலப் பண்ணனாக்க அங்க போயும் அவனுக்கு கைங்கரியம் பண்றதுல ஒரு ருச்சி உனக்கு டெவலப் ஆகும், அது உனக்கு விடாம இருக்கும், அவனை விட்டு வரகமா அப்படிங்கிறத சொல்றாங்க. அதான் எதா ரஸ்மின் லோகே, எவ்வாறு இங்க வரக்கூடிய இந்த அஸ்மின் லோகே இந்த லோகத்தில் பண்றேன் ததேத பிரேத்திய பவதி, அதையே இறந்த பிறகும் பண்ணுகிறான். சாக்கிறதும் பூர்வீத, அதனால இந்த கிருது அந்த செயலை செய்வாயாக, செயல் ஒழிந்து இருக்கக்கூடாது, செயல் இருக்கணும். ஒருவன் பிரம்மத்தை விட உபாசிக்கிறானோ இறந்த பிறகு அவ்வாறே ஆகிறான். ஆகவே நம்பிக்கையுடன் ஆன்மாவை உபாசிக்கவும். வேற சொல்றதுக்கு உடல் சொல்றான்னு சொல்லியா, அப்போ ஆத்மாவை உபாசிக்கிறான்னு சொன்ன உடனே ஒரு கேள்வி வருது. இருந்தாலும் மனம் சொன்னோம் இல்லையா, இப்ப ஆத்மா சொல்றது. ஆத்மா சுகம் விரும்பி, சுகம் உடல் மூலமே உடல் மூலமே, ஆகவே உடலும் உபாசிக்கப்பட வேண்டும். இப்ப எனக்கு சுகமா இருக்குன்னு அர்த்தம், அழகா ஏசியில இருந்தேன்னாக்க வெயில் காலத்துல சந்தோஷமா இருக்கு, நல்ல மெத்தையில படுத்திருந்தேன்னா சந்தோஷமா இருக்கு, நல்ல பஞ்சபட்ச வருமானத்தோட சாப்பாடு சாப்பிட்டேன்னாக்க அது சுகமா இருக்கு, நல்ல காட்சிகளை பார்த்தேன்னா சுகமா இருக்கு. இப்போ இதெல்லாம் இதனால கிடைக்கிறது இருக்கு, இந்த ஆத்மாவுக்கு சுகமானது இந்த ஐம்புலங்கள் எங்க இருக்கு, உடம்புல இருக்கு. ஆகவே நீ எப்போ சுகமா இருக்கு, ஆத்மா சுகமா இருக்குன்னு சொல்றியோ அப்போ உடல் அதுக்கு பிரிக்க முடியாது அப்படிங்கிறது புத்தருடைய வாதம். ஆத்மா சுகம் விரும்பி சுகம் உடல் உள்ளமே, ஆகவே உடலும் உபாசிக்கப்பட வேண்டும் அல்ல. உடல் தொடர்பு ஞானத்தை சுருக்கும், பரமாத்மாவே
ஞானமயமானவன், அதனால் கூடாது. இப்ப என்ன சொல்றேன்னாக்க, இப்போ உடலை இருந்தாக்க ரைட், இப்போ என்ன கிடைக்கும் உடல் எப்படின்னாக்க, சுவாமி எனக்கு என்ன சாப்பாட்டுல ஆசை இருக்கு, நான் சாப்பிட்டுட்டே இருக்கேன், சாப்பாட்டே அதையே மனசுக்கு வந்து அதையும் உபாசனை பண்றேன். இன்னைக்கு என்ன கிடைக்கும், நீ இந்த உலகத்துல என்ன என்ன விரும்புறியோ, என்ன எப்படி பண்றியோ அப்படித்தான் கிடைக்கும். திருப்பி பிறப்பு கிடைக்கும் சாப்பிட்றது. ஆக திருப்பி சம்சாரத்தில் அழுத்துமே தவிர்த்து வேற எங்கேயும் கிடைக்காது. இந்த ஐம்புலன்களாலே கிடைக்கக்கூடிய இன்பம் இருக்கே, இதை நம்ம முக்கியமா வச்சுக்கிட்டு ஆத்மாவுக்கு சுகம் தேடிட்டு இருந்தோம்னாக்க திருப்பி ஐம்புலன்களும் அதன் தொடர்புடைய சுகமும் கிடைக்கும். ஆனா அதை வச்சுட்டு உள்ள ஆத்மா, தன்னுடைய ஆத்மா பரமாத்மா, இதை நம்ம திருப்பி பார்த்தோம்னாக்க அப்ப என்ன ஆகும், அதனால் கிடைக்கக்கூடிய இன்பம் இருக்கே, அந்த இன்பம் இது மாதிரி இல்லை. மாமுனிகள் அவருடைய ஆர்த்தி பிரபதங்கள் நூல்ல சொல்றார். எப்படின்னாக்க, நான் வந்து எல்லாம் தப்பான காரியங்கள் எல்லாம் பண்ணிட்டே இருந்தேன். என்ன நினைச்சேன்னாக்க, எங்கெல்லாம் இருட்டும் தனிமையும் இருக்கோ அங்கெல்லாம் கண்டவளோட கலந்துட்டு இருந்தேன். ஆனா அங்க நீ இருக்கிறத மறந்து போயிட்டேன், அவ்வளவுதான் பண்ணிட்டேன், ஏன்னா நீ காப்பாத்துற அப்படின்ட்டு அவர் தன்னை நைச்சியப்படுத்திக்கிறார், தன் நீச்சபாவத்தோடு சொல்றார். அதே மாதிரி நமக்கு இது உடல்ல இருக்கக்கூடிய எந்த ஒரு எது எடுத்துட்டாலும் சரி, அதுக்கு எல்லாத்துக்கும் பார்க்கறச்சே நமக்கு உடம்பு தேவை. ஆனா அதே சமயத்தில் கண்டிஷனும் தேவை. இது சொல்றச்சே திருப்பாவை சொல்றச்சே சரி, அதே மாதிரி ஆழ்வார்கள் தலைவியான தன்மையில பாடுறச்சையும் சரி, அகத்துறை பாடல பாடுறச்சையும் சரி, ஒருத்தர் என்ன பண்ணாரா, சே இவரு காமப்பாட்டா இருக்கு அப்படின்னு போட்டார். முதல்ல உலகியல் காமத்திற்கும் தெய்வீக காமத்திற்கும் வித்தியாசம் தெரியணும். உலகியல் காமத்துக்கெல்லாம் இருட்டும் தனிமையும் வேண்டும். தெய்வீக காமத்துக்கு அப்படி இல்லை. ஆண்டாள் என்ன பண்றா, 10 பேரை சேர்த்துக்கு கூட கூட்டின்னு போறா. கோபிகள் எல்லாரும் அவ ஒருத்தர் பராமப்படல, அவ எல்லாரும் சேர்ந்து போறா. அது தெய்வீக காமங்கிறது உடல் தொடர்புடையது அல்ல, மன தொடர்புடையது. எதை பண்ணினாக்க மனசுக்கு திருப்தி வருமோ, மனசு வந்து எந்த உடலுடைய உறுப்பையும் நாடாதோ அதுதான் தெய்வீக காமம். இந்த தெய்வீக காமத்துக்கு இந்த மாதிரி இந்த உலகத்தினுடைய எல்லாம் எதுவும் தேவையில்லை. ஆனால் லௌகீகமான காமத்தை விரும்பணும்னாக்க நம்ம திரும்பி லோகத்தை பிறக்க வேண்டும். நம்ம எல்லாருடைய நோக்கம் என்ன, திருப்பி பிறக்கப்படாது, இன்னொரு அம்மா வயிற்றுல பிறக்கப்படாது அப்படின்னு தான் நம்ம நோக்கம். அப்படி இருக்கிறச்சே நம்ம இந்த மாதிரி உடல் கருவிகள் உடலை கருவியாவுடைய சுகத்தை விரும்பினோம்னாக்க நம்ம திரும்பி பிறக்க வேண்டும். ஆகவே நீ மனத்தால் உபாசிக்கிறதுன்னு சொன்னாக்க அது ஆத்மாவை உபாசிக்கிறது ஆகும். ஆத்மாவையும் அதுக்குள்ள பரமாத்மாவை உபாசிக்கிறது ஆகுமே தவிர்த்து உடலை உபாசிக்கிறதா ஆகாது. உடலை உபாசிச்சேனாக்க எது வேண்டாம்னு நினைக்கிறையோ, அதாவது சம்சாரம் வேண்டாம்னு நினைக்கிறையோ, சம்சாரத்தில் இருந்து திருப்பி விழுவேன் அப்படிங்கிறது என்னுடைய ஜஸ்ட் சந்தேகங்கள். வெற்றி இல்ல சுவாமி, சந்தேகம் இல்ல சுவாமி. உங்களுக்கு பிரியமதா, உங்களுக்கு புரியுதா? சரி, 317 புரியுது சுவாமி, புரியுது சுவாமி. சாரி, மியூட்ல இருந்தேன். புரியுது. 317 பக்கம். சரீரே பாவாதி கரணம், ஆன்ம செயல்பாட்டு களம். முந்தைய களத்தில் மனத்தளவில் செய்யும் வேள்வி ஆன்மாவிற்கு உபாசன பலத்தை அளிக்கும் என்று நிறுவப்பட்டது. ஸோ நம்ம சொல்லணும் இல்லையா, இதே யாக குண்டம் வச்சுக்கோ, கண்ணே யாக குண்டம், காதே யாக குண்டம், அப்படி வச்சு பண்ணுன்னு பண்ணினாக்க, அதாவது எல்லாம் இறைவனுக்காகவே உள்ளது. நான் இது எல்லாவற்றாலையும் இறைவனையே நான் வணங்குகிறேன். அதுக்கு எல்லாருக்கும் ஒருத்தர் சொல்றான், ஒன்றும் பண்ண வேண்டாம்ப்பா, நீ இப்போ பேசாம இங்கே உட்காந்துன்றது, எனக்கு எல்லாம் கிடைக்கும்னாக்க நம்ப மாட்டான். பாட்டு சொல்லிட்டு போடுவாருங்க. வந்து முயற்சி விடாது கிடைக்குமா? முயற்சி பண்ணணும். இந்த மாதிரி முயற்சி பண்ணுறவளுக்கு தான் இந்த மனவேள்விங்கிறது ஒத்து வரும் அவளுக்கு. ஏன்னா யாகம் பண்ணி பழக்கப்பட்டவனுக்கு பண்ணாதான் சரியா இருக்கும். இப்போ சிங்கம் புலி மொழி இருக்கு, அதுக்கெல்லாம் மாம்சத்தை அடிச்சு சாப்பிட்டாதான் திருப்தியா இருக்கும். நீங்க என்னத்தை தான் கொண்டு போய் அக்காரை அடிச்சாலோ அல்வாவை கொண்டு கொடுத்தா திருப்தியா இருக்காது, சாப்பிடாதது. அந்த மாதிரி அந்த வழியில வழக்கு அதுதான் சரியா தரும். அப்போ அவளுக்காக இந்த உடல் மனவேள்வி சொல்லியிருக்கு. இந்த மனவேள்வியை வச்சுக்கிட்டு அவளுக்கு திருப்தி தர மாதிரி, அது நான் எதில் பழகியிருக்காலும் இந்த திருப்தி தர மாதிரி இருந்து, அதனால
ஒன்றா பிரம்மத்தை அடைய முயற்சி பண்றார். ஆனா உபாசனை 32 உபாசனை இந்த வித்தியில பண்றவர்களுக்கு இந்த தேவையில்லை. மனசாலே எல்லாம் பண்ணிக்க முடியும், எல்லாத்துக்குள்ளும் பிரம்மத்தை பார்க்க முடியும். அதுதான். அதனால இப்ப இருக்கச்சே மனத்தால பண்ணணும்னு சொன்னோம்னாக்க மனசோட தன்னுடைய உடம்பு தேவையா அப்படின்னு கொஸ்டின் வருது. இக்களத்தில் ஆத்மாவில் உடலுள் உள்ளதால் உடலுக்கு உள்ள அறிதல், செய்தல், துய்த்தல் போன்ற பண்புகளும் உபாசிக்கத்தக்கதா என ஆராயப்படுவதால் இது சரீரே பாவாதி கரணம், ஆன்ம செயற்பாட்டுக்களம் என பெயர் கொண்டு. நம்ம ஒரு வேலை செய்யறோம். ஏன் வேலை செய்யற அப்படின்னாக்க, இதனால நான் ஒட்டடை அடிச்சுட்டு இருக்கேன். எதுக்காக வீட்டுக்கு ஒட்டடை அடிக்கிறேன்? ஐயா வீடு கிளீன் ஆக்கணும், இல்லை ஒட்டடை வந்ததுனாக்க தூசி நிறைய இருக்கும், இதெல்லாம் வியாதிகள் வரும். ஆக மொத்தம் எனக்கு நான் செய்யக்கூடிய வேலையினால ஒரு பலன் எதிர்பார்க்கிறேன். ஆக எவன் செய்யறானோ அவன் பலனை எதிர்பார்க்கிறான், அந்த பலனை அனுபவிக்கிறான். ஆகிய சொல்றச்செல்லாம் இது ரெண்டு வரும். இங்கு ஆராயப்படும் வாக்கியங்கள் பிரம்மசூத்திரம் 1-4-115 உபாசனை இலக்கு நெறி அதை கைகோள்வராகிய மூவருமே அறியத்தக்கது. பிரம்மசூத்திரம் 1-4-6-141 ஆன்மா என நினைத்தே உபாசனை பற்றப்பட வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. முதல்ல என்ன சொல்றா, நீ ஆத்மா உபாசனை தெரிஞ்சுக்க. நீ எப்ப ஆத்மா உபாசனை தெரிஞ்சினையானாக்க ஆத்மா யாருன்னு தெரியும். இப்போ நான் அப்படின்னாக்க நான் யாருன்னாக்க இன்னார் பிள்ளை, இந்த அட்ரஸ் இருக்கு, இந்த எல்லாம் இருக்கேன்னு நீங்க சொல்ல முடியும். அதே மாதிரி ஆத்மா நீ எங்க இருக்கே என்னன்னு தெரிஞ்சா தானே நீ என்ன பண்ணணும்னு தெரியும். அப்போ ஆத்மாவை நீ அறிஞ்சினேனாக்க இந்த ஆத்மாவானது பிரம்மத்திற்கு அடிமை அப்படின்னு தெரியும். இது ஓங்கிற பிரணவத்தால் என்ன விளக்கப்படுறது. மால மா அப்படிங்கிற ஞானமுடைய ஆத்மா, ஞானமே வடிவான ஞானத்தை குணமாகக்கூடிய ஆத்மாவுக்கு அப்படிங்கிற நாராயணன் தொடர்புடையவர். அவனுக்கே இந்த ஊங்கிறது ஏகாரத்துல வந்திருக்கு, அவனுக்கே தொடர்புடையது இப்படின்னு தெரியும். நான் இதே தெரியாமல் இருந்து என்னக்க அங்கே அது எங்கே போகிறது. இப்போ நான் சப்போஸ் ஒரு இடத்துக்கு போகணும்னு வச்சுக்கோங்க. சரி, இங்கேருந்து நான் ஸ்டேட்ஸுக்கு போகணும்னா இங்கேருந்து ஃப்ளைட், டைரக்ட் ஃப்ளைட் கிடைக்கல. நான் என்ன பண்ணா, இங்கேருந்து ஃப்ராங்க்ஃபர்ட் ஃப்ராங்க்ஃபர்ட்லேருந்து எங்கேருந்து கிடைக்கிறது அப்படி கிடைக்கப்பட்டா சொல்லலாம் இல்லையா. அந்த மாதிரி அதை முதல் தெரிஞ்சுன்னா தானே அப்புறம் அங்கே போக தெரியும். அது மாதிரி நம்ம வழியை இப்படி தெரிஞ்சுக்கிறோம். ஆக முதல்ல ஆத்மா பிரம்மத்துக்கு அடிமைப்பட்டது தெரிஞ்சுக்கணும்னாக்க ஆத்மாவை தெரிஞ்சுக்கணும். எப்போ ஆத்மா பிரம்மத்துக்கு அடிமைப்பட்டது தெரிஞ்சுச்சோ நம்ம அதுக்கான முயற்சி பண்ணணும். அது எல்லாமே ஆத்மா உடலோடது நினைச்சோம்னாக்க திருப்பி சம்சாரத்தில் வேணும்னு தான் இருக்கணும். இங்க உடலுடன் கூடிய ஆத்மாவை உபாசிப்பவன் அவனுக்கு அறிதல், செய்தல், துய்த்தல் போன்றவர்களும் தொடர்பு விடாது. என்ன ஆகும், கடைசி மட்டும் யாரும் உடம்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, கடைசி மட்டும் விடாது. யாரோ ஒரு பெரியவர் இன்னைக்கோ நாளைக்கோ இழுத்து கிடந்து ஏதோ பை சான்ஸ் ஏதோ டாக்டர் கொடுத்தா பழிச்சு உட்காந்து என்ன பண்ணாக்க போய் சிட்டி கேஃபேல போய் கவரோட வாங்கிட்டு வரணும்னு சொல்லுவேன். அதாவது அப்போ இந்த நாக்கு ஆசை விட மாட்டேங்குது. ஒரு மனுஷனை கடைசி மட்டும் கிடைக்கக்கூடியது இந்த தீனி யோனி ரெண்டு தான். அது அவ்வளோ ஈஸியாக போயிடாது. அப்போ இந்த இன்பம் துய்த்தல்ங்கிற எண்ணம் வந்ததானால் நமக்கு நம்ம திருப்பி பிறப்பு கிடைக்கிறதுங்கிறது அவாய்ட் பண்ண முடியாத போயிடும். மாறாக பிரஜாபதி வாக்கியத்தில் ஆன்ம வினை நீங்கியவன் போன்ற பண்புகள் பிரிக்கப்படுகின்றன. இந்நிலையை உடற்தொடர்பு இன்மை வழிபட்டுள்ளது. அப்போ எவ்வளவு தூரத்துக்கு நமக்கு கர்மா இருக்கோ அது மட்டும் உடம்பு இருக்கும். எப்போ கர்மா இல்லையோ அப்போ நமக்கு உடம்பு கிடையாது. அதாவது முக்தாத்மாவுக்கு பிரஜாபதி வாக்கியம் சொல்றோம், முக்தாத்மாவுக்கு அபகத பாபமா விஜயோ விமிருத்தியோன்னு எல்லாம் வருது. அப்போ நமக்கு பாவங்கள் வினைகளற்றவன் எப்போ வரும்னாக்க முக்தனா வரும். ஆக முக்தனா இருக்கிறவன் தான், முக்தனா இருந்தவன் தான் நம்ம இந்த சம்சாரத்தை திரும்பி வரமாட்டான். அப்போ அது வேணும்னாக்க நம்ம வினை தொடர்பு இல்லாமல் இருக்கணும். இங்கே எழக்கூடிய ஐயம் ஆன்மாவை உபாசிக்கையில் மேலே கூறியது போல் அறிதல், செய்தல், துய்த்தல் பண்புடன் உபாசிக்க வேண்டுமா அல்லது உடற்தல் பற்றி வினைகள் நீங்கி இருத்தல் வேண்டும், நீங்கி இருத்தல் போன்ற பண்புகள் உபாசிக்கப்பட வேண்டுமா? நமக்கு என்ன பண்றோம், ஞானம் இருக்கு. ஞானம் வந்தால் தான் செய்ய முடியும். நான் இந்த காரியம் செய்யணும், நான் இங்கே ஒரு வீடு கட்டலாம் அப்படின்னாக்க முதல்ல என்ன பண்ணணும், வீடு கட்டுறது என்னெல்லாம் வேணும், என்ன பேரபேர் நல்லியா என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்துக்கணும், அறிதல். அப்புறம் அது ஈடுபட்டு செய்தல். செஞ்சாச்சா நல்ல வீட்டில் சௌகரியமாக பிறந்திருக்கு. எந்த ஒரு காரியமும் முதல்ல அதை பற்றின ஞானம், அதுக்கு ஈடுபடுதல்,
இந்த செயலை ஈடுபடுத்தும் அந்த பலனை துய்த்தல். இது இன்றியமையாதது. இது ஆத்மா ஞானமுடையது. ஞானம் அதே அதுக்கே ஞானம்னு பேரு. ஞானமுடையது. ஞானம் இருந்தால் தான் அறிய முடியும். அறிஞ்சாதான் இப்படி செய்யணும்னு தெரிய முடியும். இப்படி செஞ்சாதான் அவருடைய அர்ப்பணம் அனுபவிக்க முடியும். ஆகவே யார் செய்கிறாளோ அவள் தான் அது அனுபவிக்கிறார். யாருடைய ஆக்ஷனும் அவனுடைய ரியாக்ஷன் அவனுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிறது, அவனுடைய ரியாக்ஷனாக கிடைக்கிறது. அல்லது உடல் தொடர்பற்ற விதைகள் நீங்கியிருக்கின்ற பண்புகள் உபாசிக்கப்படுவது. இது பற்றிய மாற்று கருத்து. உடலுடன் அதன் பண்புடன் கூடிய ஆத்மாவை உபாசிக்கத்தக்கது. ஏனெனில் ஆத்மாவை உபாசனம் செய்வது பலன் துய்த்தல் என்று இலக்காக கொண்டுள்ளது. அவர் சொல்ற ஆத்மா எதுக்கு உபாசனம் பண்றப்ப நீ அவனோட பலன் வேணுமா இல்லையா? மோட்சம் பலன் வேணுமா இல்லையா? என்ன சொல்ற? மோட்சமானது நிலையான ஈடிணை இல்லாத இன்பங்கிற. அப்போ இந்த உலகத்தில் இன்பம் துணிதான் இருக்கும். இந்த இன்பம் இங்கே தூக்கிற மாதிரி அது வேணும்னாக்க அப்போ அங்கேயும் உடல் வேணும் இல்லையோ? உடல் அதனால தான் முடியும். ஆக உடலை சேர்த்தா பண்ணணும் அப்படின்னு ஒரு வாதம் இருக்கு. சாந்தோக்கியம். இவ்வுலகில் மனிதன் எச்சகியால் முக்தி வழிகிறானோ அதையே அங்கே முக்தி அடைந்த பின்பு செய்கிறான். அதனால நீங்க என்ன பண்றியோ ததேத பிரேத்திய பவதி, நீங்க என்ன பண்றியோ அதுதான் அங்க போய் வருது. அதான் சொல்லுவா என்னன்னாக்க தத்கிருத நியாயம்னு. தத்கிருதுனாக்க நீ எங்க என்ன செய்யறியோ அவருடைய வினையை பின்னால் அனுபவிப்ப. அது இல்லைன்னாக்க உனக்கு செய்யற வினைகளுடைய இதே பலன் தான் போயிடும். ஆகவே நீங்க என்ன செய்யறியோ அதை அனுபவிப்பேன். ஆக மொத்தம் நீங்க உடலுக்கு நன்மை பண்ணிட்டேன்னாக்க நீ அங்கேயுமே நன்மை பண்ணிப்பேன் அப்படின்னு அவருடைய வாதம் பண்ணலாம். மாத்தியந்தன் சாகி பிரதாரண்யகன் அவனை எவ்வொரு உருக்களில் உபாசிக்கிறானோ, ஏன்னா மனத்தால் கொள்ளப்படும் பண்புகளும் கொள்ளப்பட்டவன். இப்போ இங்க இருக்க இல்லையா, நம்ம இத்தனை பேர் இருக்கோம். அநேகமா எல்லாரும் சனாதன மனசு சேர்ந்தவதான். எல்லாராலையும் நாராயணன் உபாசிக்க முடியுதா? இல்லையே. சிவபுராணம் உபாசிக்கிறா இருக்கா? முருகனை உபாசிக்கிறா இருக்கா? சக்தியை உபாசிக்கிறா இருக்கா? பிள்ளையார உபாசிக்கிறா இருக்கா? ஏன்? அவ மனப்பாங்கு. அவ இதுதான் பெரிய கடவுள், இதுதான் எனக்கு வழிகாட்டும், இது எனக்கு வேண்டி தரும். எப்படி சொல்றா? இப்போ சக்தியை உபாசிக்கிறானுக்கு அவனுக்கு இந்த உலகத்துல வேண்டியதெல்லாம் நிச்சயம் தரும், அது சந்தேகமே இல்லை. ஆனால் மோட்சம் தருமா? தராது. ஆனா உபாசிக்கிற மோட்சத்தில் விருப்பம் இல்லையே. ஒருத்தனுக்கு நல்ல இதான வாழ்வு பிடித்தம் இல்லை, அவன் மரத்தில் தூக்கித்தான் பழக்கம். அவனை கூப்பிட்டு ஒரு நல்ல ஏசி ரூம்ல என்ன பஞ்சுமத்தை போட்டு அதில் படுக்க வச்சாக்க அது அவனுக்கு தூக்கமே வராது. அவன் அங்கே படுத்திருந்தா தான் அவனுக்கு தூக்கம் வரும். அவன் கதை சொல்றது இல்லையா? 2 பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும், ஒரு அம்மா மீன் விற்கிறவ, ஒரு அம்மா பூ விற்கிறவன். 2 பேரும் மார்க்கெட் பக்கத்தில் வச்சுருப்பா. வரிசையாக சேர்ந்து போயிட்டு வருவான். ஒரு நாளைக்கு நல்ல மழை வந்துடுச்சு. இந்த பூ விற்கிற வீடை தாண்டி தான் மீன் விற்கிறவங்க போகிறோம். இப்போ என்ன பண்ணானாக்க மழை வந்துடுச்சு, இங்கேயே சாப்பிட்டு படுத்துன்னு படுக்க சொல்லிட்டாங்க. படுத்தாக்க அந்த அம்மா கால் சொன்னாங்க, தூக்கமே வரல, ஒரே இது பூ வாசனையாக இருக்குது, இது தூக்கம் வரல. ஏன்னா பழக்கம். ஆக இந்த பழக்கத்தில் விட்டாக்க பழத்து வழியில் வருது கஷ்டம். இந்த பழக்கங்கள் எல்லாம் நம்ம படிக்கிற இந்த உலகத்தில் படிக்கிற பழக்கம் எல்லாம் நம்ம மேலேயும் 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 சம்சாரத்தில் ஆழ்த்தோம். அதை விட்டு வெளியில் வர்றதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். ஆகவே தன்னுடைய ஆத்மாவை உபாசிக்கும் ஒருவன் தன் உடலை அதனுடன் கூடிய பண்புடனை உபாசிக்க வேண்டும். உபாசித்தல் இது கூறப்படுகிறது. அதனால என்ன பண்ணணும்? எதிர்காட்சி சொல்றேன், ஆமாம், நீங்க என்ன பண்ணனாக்க உன் மனசை வச்சு உபாசிக்கிறச்சு மனசையும் உன் உடலையும் சேர்த்து தான் உபாசிக்கணும். உடலை உபாசிக்கிறதுன்னு வச்சு பெரிய பிரச்சனைகள்லாம் வரும். ஆக எனக்கு கால் வலிக்கிறது, கை வலிக்கிறது, பிபி இருக்கு, சுகர் இருக்கு, இதெல்லாம் ஞாபகம் வரும். இதெல்லாம் பிரபத்துக்கு வழிகாட்டுமா? டாக்டருக்கு வேணா வழிகாட்டும். இக்களத்தின் சூத்திரங்களும் பொருளும். ஏக ஆத்மனகா சரீரே பாவார். உபாசனையுடைய ஆத்மாவிற்கு உடற்தொடர்பு உடைமையால் அதனால் விளையும் அறிதல், செய்தல், துய்த்தல் முறைய பண்புகளை நினைக்கத்தக்கவை என சிலர் கருதுகின்றனர். இந்த மாதிரி செல்வர்னு சொல்லனாக்க சரீரத்தினால் தொடர்பு இருக்கிறதுனால இதான் பண்ணணும்னு செல்வியோட இன்டென்ஷன். இது பூர்வபக்ஷம். அதுக்கு பதில் சொல்ல போறார். வெதிரேக தத்பாவ பாவித்வாத்து நது உபலப்தி. உபாசகன் அடையும் இலக்கான முக்தி இவ்வுலகியலுக்கு மாறுபட்டது. உடம்பு உலகியலோட மட்டும் சொந்தப்பட்டது. அவன் திருசங்கு மாதிரி இந்த சொர்க்கத்துக்கு கூட இந்த உடம்போட போக முடியாது. அவர் பரவத்துக்கு கேட்கவே வேண்டாம். அதனால
அப்போ இந்த உடம்பு வச்சு என்ன பிரயோஜனம்? இவ்வுலகு உபாசனம் அடையும் இலக்கான முக்தி உலகிற்கு மாறுபட்டது. பிரம்மத்தை அடைந்து அதன் ஆனந்தத்தை அனுபவிப்பது அந்த அதன் அதன் பலனாக அந்நிலையை உபாசிக்கத்தக்கது. பிரம்மத்தை அடையிறதுன்னு சொன்னாக்க பிரம்மத்தை அடையிறதுக்கு அதனுடைய ஆனந்தத்தை அனுபவிக்கிறதுக்கு அதுக்கேற்ற மாதிரியான நிலை நம்மகிட்ட வேணும். இப்போ லைட்ல பார்த்தீங்கன்னாக்க பர்டிகுலர் வேவ்ஸ் தான் நம்ம கண்ணுக்கு புறப்படும். கண்ணுக்கு புறப்படாத வேவ்ஸ் அல்ட்ரா வயலட்ஸ் இருக்கு, இன்ஃப்ராரெட் இருக்கு, தெரியாது. அது பார்க்கணும்னு அதுக்கு வேண்டிய கருவிகள் வச்சுக்கணும். இதே மாதிரி பெருமாள் அர்ஜுனுக்கு விஸ்வரூபம் காட்டிட்டான். விஸ்வரூபம் காட்டிச்சுன்னாக்க நீ இந்த கண்ணால என்னை பார்க்க முடியாது கண்ணா, நான் உனக்கு வேற கண்ணு தரேன். ததாமீதம் புத்தியோகம் தம், நான் ஒரு திவ்யம் சக்ஷுன் ததாமி, உனக்கு திவ்யமான கண்களை கொடுக்குறேன், அப்புறம் பாருப்பி. ஏன்னா இந்த கண்ணை வச்சுட்டு அந்த விஸ்வரூபத்தை பார்க்க அவனால இயலாது. அதுபோல நம்ம எல்லாத்தையும் இந்த உடல் தான் முக்கியம், உடலாக தான் பார்க்க முடியும். இந்த உடலுக்கு எவ்வளவு கெப்பாசிட்டி உண்டோ அவ்வளோதான் பார்க்க முடியும். ஆனால் முக்திங்கிறது இதை மீறினது. ஸோ உடல் மேலே ஆசை வச்சோம்னாக்க இதை தாண்டி தான் அது தர இயலாது. இதுதான் ஒரு சிம்பிள் திங். இல்லை, அதன் பலனான அந்நிலையை உபாசிக்கத்தக்கது. தங்கள் கருத்து போல உலகில் தொடர்பு அல்ல. உலகில் தொடர்புனாக்க நம்ம உடம்பே நினச்சிருந்தோம்னாக்க அன்னைக்கு அந்த பையன் மேலே அடிச்சா பாருங்க, வலி என்ன வலி வலிக்கிறது, நான் தடிக்கு விழுந்தேன் பாரு, என்ன ஆச்சு இப்படின்றதெல்லாம் தோணும் நமக்கு. அப்படி இல்லாமல் உடம்பே இல்லாதவன் தான் முக்தி. ஆகவே உடம்பை பற்றி இதை கவலைப்படக்கூடாது. இதற்கு ராமானுஜர் விளக்கம், ஜீவனுக்கு ஞானம் என்னும் பண்பு இயல்பாகவே உள்ளது. அதன் அறிதல் திறன் உடல் தொடர்பு நிலையிலும் முக்தி நிலையிலும் வேறுபட்டுள்ளது. உடல் தொடர்பு நிலை என்ன இருக்கு பார்த்தோமே, முதல்ல ஈஸ்வரன் சித்து அச்சித்துன்னு பார்த்தோம். ஈஸ்வரனுக்கு ஞானம் ஆனந்தம் ஆளுமை, சித்துக்கு ஞானம் ஆனந்தம் ஆளப்படுபவை அடிமை, அச்சித்துக்கு ஞானம் கிடையாது ஆனந்தம் கிடையாது, அடிமைப்பட்டிருக்கிறது மட்டும்தான் உண்டு. அப்படி இருக்கச்ச நமக்கு ஈஸ்வரனுடைய ஞானத்தை நம்ம அனுபவிக்கணும்னாக்க அதுக்கு ஏற்ற மாதிரி நம்முடைய கெப்பாசிட்டியை டெவலப் பண்ணிக்கணும். உடல் தொடர்பு சுருங்கி வருது. நம்ம என்ன பண்ணோம், இந்த உடம்பு என்ன எடுத்திருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஞானம் இருக்கு. நமக்கு ஒரு வகையான ஞானம் இருக்கு. கங்காரு இருக்கு பாருங்க, அதுக்கு பாருங்க அதுக்கு ஒரு வகையான ஞானம் இருக்கு. அது 2 காலாலே தாவி 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 வேகமாக போயிடும். நம்ம ஓடுறத விட அது வேகமாக போக முடியும். அதுக்கு ஞானம், அது உள்ள ஞானம். ஏன்னா அது எடுத்துக்க உடம்பு. சில துருவ பிரதேசனுடைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க அதெல்லாம் 6 மாதம் தூங்கிட்டு இருக்கு சாமி, ஹைபர்னேஷன். நம்மளால முடியுமா? 6 மணி நேரம் சேர்ந்தா சாப்பிடாம இருக்க முடியாது. 6 மாதத்துக்கு சாப்பிடாம இருக்கு முடியுறது. அதனால நம்முடைய ஞானமானது செயல்கள் நம்ம உடம்பை பொறுத்தே இருக்கு. இங்கே உலகம் இருக்கு, நம்ம உலகத்தை விட்டு போறதுதான் முக்தின்னு சொல்றச்சு. அப்போ உடம்புக்கு சமந்தரிக்கப்படாது. உடல் தொடர்பினால் சுருங்கி இருப்பதையும் தொடர்பின் மேல் விரிந்திருப்பதையும் கொண்டது. வினைகளாலேயே உடல் அடையப்படுகிறது. ஆகவே வினை நீங்கி ஞான விரிவை பெறுதலாகிற இலக்கிற்கு உடலும் அதன் தொடர்புடையவளும் விளக்கத்தக்கவே. நான் முன்ன முதல்ல உடம்புக்கு சுகங்களை விட்டுடணும். அதுக்குத்தான் முந்தைய காலத்து முனிவர்கள்லாம் என்ன பண்ணா, காட்டில் போய் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்? காட்டில் முதல்ல லைட் கிடையாது. நம்ம நினைச்சா போட்டோம்னாக்க இது பல்ப் மாற்றிக்கலாமா? முடியாது, பிரிச்சிடும். ஒன்றும் இங்கேயே இவ்வளோலாம் ஃபெசிலிட்டி வச்சுட்டு இருக்கு. ஃபேனு கீழே உட்காந்துருச்சு, கொசு பிடுங்க இருக்குது. காட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லவே வேண்டாம். ஆனால் அவளை பொறுத்த மட்டும் இந்த உடம்புக்கு என்ன ஆனாலும் சரி அதை பற்றி கவலையே படுறதில்லை. வால்மீகி இங்கே உட்காந்துட்டு இருந்தார், எத்தனையோ வருஷம் இருந்தார். உடம்பு பூரா போய் வேடனா இருந்த உடம்பு மாறி கடைசியில் ரிஷியா வந்தார் வெளியில. அப்போ என்னாச்சு, அவரை மூடி புத்து வந்துடுது. புத்து வந்துடுத்துனாக்க புத்துல என்னெல்லாம் பிராணிகள் இருக்கலாம் எல்லா பிராணிகள் இருந்தது. இன் ஸ்பைட் ஆஃப் இட் அவருக்கு எதுவுமே அது உணர்வே இல்லாமல் போச்சு. அதுபோல உடம்பு வேற உயிர் வேறங்கிற எண்ணம் இருக்கணும்னாக்க உடம்புக்கான சுகத்தை நம்ம எதிர்பார்க்க கூடாது. வினைகளாலேயே உடல் அடையப்படுகிறது. ஆகவே வினை நீங்கி ஞான விரிவை பெறுதலாகிற இலக்கிற்கு உடலும் அதன் தொடர்புடையவளும் விளக்கத்தக்கவையே. நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டா நினச்சிக்கிட்டு அசாந்தோஷம் சாப்பிடணும்னு நினச்சிட்டு இருந்தா என்ன பிரயோஜனம்? அசாந்தோஷம் பெருசாக தெரியும், நமக்கு முக்தி பெருசாக தெரியாது. பிரம்மத்தின் ஆனந்தத்தை அனுபவிப்பதற்கேற்ப விரிந்த ஞான உடமை தேவைப்படுவதால் அந்நிலையை உபாசிக்கத்தக்கது.
இவன் எப்படி உபாசிக்கிறானோ அப்படியே ஆகிறான் என்பது இது வலியுறுத்துகிறது. அதனால் என்ன பண்ற, நீ உடம்பு உடம்பு நினைச்சு உபாசனம்னாக்க அந்த உடம்பு நல்லா இருக்குது, அது வழங்குது. ஆனால் பிரம்மம் பிரம்மம் உபாசனம்னாக்க பிரம்மத்தோடு சேர்த்து வைக்கும். முக்தி நிலையில் ஆத்மா பரமாத்மா உடல் என்ற நிலையில் வினைத்தொடர்பு நீங்கியதாய் அமைகிறது. ஆகவே அந்நிலையை உபாசத்திலே பொறுத்து. ஆகவே எப்போ பண்றோம், நம்ம பரமாத்மா உடல்லேருந்து வந்தோம், திருப்பி அர்த்தம் அடையணும். நம்ம அப்ப என்ன பண்ணோம்னாக்க எப்போ அதை அடைஞ்சிருப்போம் அப்போ நமக்கு இந்த மற்ற உடல் தொடர்பு லௌகீகமான உடல் தொடர்பு கிடையாது. அப்போ என்ன பண்ணணும், இந்த லௌகீகமான உடல் தொடர்பு நமக்கு அதை தியஜிக்கணும், அதை விடணும். அதுதான் உடம்பை பற்றி கவலைப்பட்டிருக்காங்க. உடலை இது வைஷ்ணவ பரிபாஷம் சொல்வா, ஆழ்வார்கள்னா உடலை வெயிலே வைத்து ஆன்மாவை நிழலை வைப்பார்கள். அந்த மாதிரி உடலுக்கு எதிர்த்து கவலைப்படுறாங்க. இன்னைக்கும் பார்க்குறோம் எத்தனையோ பேர், இந்த எஸ்பெஷலி இந்த முருகனுக்கெல்லாம் காவடி எடுக்கிறா பாருங்க, உடம்பெல்லாம் அளவு ஊற்றிட்டு போறாங்க. இவங்கெல்லாம் குத்தி இவ்வளோலாம் பண்றாளே, அவளுக்கு வலிக்காதுன்னா வலிக்கிறது இல்லை அவளுக்கு. அவள் என்ன நினைக்கிறா, உடம்பை வருத்தின்றா தான் இறைவன் தொழில் நமக்கு கிடைக்கும் நினைக்கிறான். அந்த உடலுக்கு நான் கவலைப்படல, லெட் கம் வாட்மே அப்படின்னு போறவன். அது மாதிரி உடலை வருத்திக்கிறதுனால தான் நமக்கு முக்திக்கு வழி கிடைக்கும். அப்படின்னாக்க உடலை பற்றி நினைவோட இருந்தோம்னாக்க இது கிடைக்க முடியாது. ஆகவே மனவேள்வி பண்ண உபாசனம் பண்ணுன்னு சொன்னாக்க அது உடலை பற்றினது அல்ல அப்படின்னு தெரிவிக்கும். இக்களத்தால் அதில் இருக்கும் கொள்கை வீடு வேறு வேண்டும் என்று உபாசகனுக்கு இவ்வுடலும் உடலுக்காக செய்யப்படும் செயல்களும் விளக்கப்பட வேண்டும். தான் பரமாத்மாவின் உடலாக அதன் இன்பத்தையே நான் தூக்கிறேன் என்ற நினைவுடன் உபாசிக்க வேண்டும். பரமாத்மாவோட இன்பம் நமக்கு கிடைச்சாலும் சரி, அது அனுபவிக்கத்தக்க வழி நம்மகிட்ட இருக்கணும். உங்களுக்கு எல்லாம் இருக்கு சார், நல்ல எல்லா ஸ்வீட்ஸ் எல்லாம் உண்டு, எல்லாம் உண்டு. சாப்பிடணும்னாக்க எனக்கு ஹெவி சுகர், ஸ்வீட்டை பார்த்தாலே சுகர் ஏறிடும் அப்படின்றதுனாக்க என்ன ஸ்வீட் இருந்து என்ன பிரயோஜனம்? அந்த மாதிரி நம்ம பரமாத்மா அனுபவிக்கணும்னாக்க பரமாத்மாவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இருக்கணுமே தவிர்த்து, அப்போ என்ன ஒன்றும் ஆத்மா பரமாத்மாவுக்கு எகென்ஸ்டா இருக்கக்கூடிய இந்த உடல் இருக்கேன், பரமாத்மா அனுபவத்துக்கு தடையா இருக்கக்கூடிய உடல் இருக்கேன், இந்த நீத்து பொறுத்தான் வழி பார்க்கணுமே தவிர்த்து அதோட போகிறதுக்கு வழி நினைக்கப்படாது. அதனால இதை சொல்றச்சு என்ன பண்ணுனாக்க, உடலை தவிர்த்து மனத்தை உபாசனம் பண்ணுன்னு சொன்னாங்க. அது மனம் அதோட சேர்ந்து ஆத்மாவத்தை சொல்லுமே தவிர்த்து உடம்ப சொல்றது இல்லை அப்படின்னு முடியும். சரியா? சந்தேகங்கள்? சுவாமி, இந்த சாந்தோக்கியத்தை பத்தி சொல்லும்போது, இவ்விதத்தில் மனிதன் எச்சகையால் முக்தி விளைகிறானோ அதையே அங்கும், அதாவது முக்தி அடைந்த பின்பும் செய்கிறான் அப்படின்னு சொல்றது. ஆமா, கண்டினியூட்டி வர்றதுக்கு என்ன காரணம்? ஏன்னா வினை அழிஞ்சு போயிடுது, அது தொடர்புடைய எல்லாமே அழிஞ்சு போயிடுது நம்ம பாக்குறோம் முக்தி அடையும் போது. அப்ப அங்க போயிட்டு இதோட கண்டினியூட்டி வர்றதுக்கான அவசியம் என்ன? சரி சுவாமி, நீங்க என்ன பண்றீங்க இங்க? சரி, இந்த பஜனை பண்றீங்க, என்ன ஆனி மாசம் பஜனை பண்றோம் இல்லையா? இந்த ராதா கல்யாணம் இதெல்லாம் பண்றா இல்லையா? இப்ப பட்டச்சு என்ன பண்றீங்க? அந்த பாட்டு இனிமையா இருக்கு பாடுறாங்க, காலம் தட்டிட்டு பாடுறாங்க. இந்த இஸ்கான்காரங்க இருக்காங்க இல்லையா, அதை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க எதனால செய்யறாங்க? தன் உடம்புனால செய்யறாங்க. ஹரே ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க நோக்கம் எதுல இருக்கு? கிருஷ்ணன்ல இருக்கு. இப்போ இந்த உடம்புனால நீங்க என்ன செய்யறீங்க? கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அது ஆத்மா ஈடுபட்டு தான் சொல்றீங்க. ஏன்னா இங்க இருக்கிற வழிபாடுகள் இல்லாம ஆத்மா ஒன்றினாத்தான் தெரியும். ஸோ இந்த எப்ப நீங்க வாயால கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்றச்சே அதுக்கு உங்க மனமும் ஆத்மாவும் ஒன்றுபடுறது. இந்த உலகத்தை நீக்கச்சே மனமும் உடலும் போயிடுறது. ஆனா இந்த கிருஷ்ணா சொன்னீங்க இல்லையா, அவருடைய இம்ப்ரெஷன் ஆத்மால இருக்கு, அது அங்க போய் அதை அனுபவிக்கும். அதனால நீங்க என்ன இங்க செய்யறீங்களோ, எந்த கைங்கன்னு செய்யறீங்களோ அங்க போய் அதிகம் செய்யறீங்கன்னு என்ன அர்த்தம்னாக்க, அந்த இம்ப்ரெஷன் ஆத்மாவை அப்ரூவ் பண்ணப்பட்டு மனத்தால கன்வே பண்ணப்பட்டு உடலால் செய்யப்படுறது. ஸோ ஆத்மா அப்ரூவ் பண்ணிருக்கு இல்லையா, அதைத்தான் ஆத்மா விரும்புறது. ஸோ அங்கேயும் போய் அதே இருப்பீங்க. ஏன்னா சங்கீதம் கேட்கணும்னு நினைச்சான்னாக்க அப்படி முக்தி சங்கீதம் கேட்கலாம் இருக்கலாம். நல்ல நாட்டியம் பார்க்கலாம் நினைச்சான்னாக்க அங்கேயும் நாட்டியம் பார்க்கலாம் நினைக்கலாம். அதாவது பரமாத்மாவோட தொடர்புடையதாக நமக்கு இடைஞ்சல்படாததாக அப்படிலாம் இருக்கு. அதனால தத்கிருத நியாயம்ங்கிறது நீங்க என்ன செய்யறியோ, என்ன செய்து பழகிறீயோ அதனுடைய சாயல்கள் பதிவுகள் ஆத்மால இருக்கு.
அங்க ஆத்மா தான் பரமாத்மா அனுபவிக்க போறது. பரமாத்மா நீ எதைக்கெல்லாம் கொடுக்க போறான். எனக்கு நீ நல்லா சாப்பாடு ஒண்ணுனாக்கா அதையும் கொடுப்பான். அப்போ இங்க இதுதான் இந்த சாப்பிட்றதே எனக்கு உபாசனம் நடத்தி பண்ணோம்னாக்க அங்க போனா அதே கிடைக்கும். இதுல பிள்ளலோகாச்சாரியார் பண்ண அர்ச்சிராஜிங்கிற மார்க்கத்தில் இருக்கு. அதுல அங்க முக்தாக்களை கூட 10 வகையா பிரிச்சிருக்காரு. ஒருத்தருக்கு பெருமாள் பேரை சொன்ன உடனேயே கண்ணில் தாரதாரியா கண்ணீர் வந்துடுது, தன்னை மறந்து பெற்றார். அவருக்கு அதுதான் இன்பம். அவர்தான் அங்க போய் அதுதான் இன்பம் நினைச்சிட்டு இருக்காரு. இன்னொருத்தர் வானத்துக்கு பூமியா குதிக்கிறார் பேரை சொல்லிட்டு, அவருக்கு அங்க அது கிடைக்கிறது. அந்த மாதிரி நீங்க இந்த உலகத்துல எந்த செயல்ல ஆத்ம ஈடுபாடோட செய்றீங்களோ, அது எனக்கு முக்தி தரணும் ஆத்ம ஈடுபாடு செய்றீங்களோ, அதே சான்ஸ் உங்களுக்கு தரப்படுறது. Other way, you specialize in one thing. So many ways are there. That speciality carries the value there. புரியுதா பற்றி? புரியுது சுவாமி. இப்போ ஸ்பெஷலைசேஷன் இல்லாம போக முடியாது அப்படின்ற மாதிரி ஆயிடுது இல்லையா? ஸ்பெஷலைசேஷன் இல்லாம போக முடியாதுன்ற மாதிரி ஆயிடுதா? நீங்க ஏதோ ஒரு வழியில பண்ணிதானே ஆகணும். இதோட இருங்க, ஒருத்தர் நிறைய தான தர்மம் பண்றாரு, எல்லாரும் சாப்பிடு அங்க போனாலும் தான தர்மம் பண்ணுங்கிற இடம் தான் தோணும். ஏன்னாக்க செயல்படும் என்னைக்காவது ஒரு நிமிஷமாவது செயல்படாம இருக்குமா? உயிரோடு இருக்கிற மட்டும் நம்ம அறிஞ்சோ அறியாமல் செயல்பட்டு தான் இருக்கோம். மூச்சு விடுறோம் இல்லையா, நம்ம அறியாம கண்ணை வைக்கிறதா இல்லையா? அது மாதிரி ஏதோ ஒரு செயல் இருக்கு. அந்த செயலை பிரம்மத்துக்குன்னு பண்ணினாக்க அது ஸ்பெஷலைசேஷனா இருக்கு, அது அங்க கிடைக்கிறது. சரியா? ஓகே சுவாமி. அடுத்தது அதுக்கு அடுத்தது இப்ப முன்னாள் நான் சொல்ல பாருங்க, இதே பிரச்சனை தான். அதாவது ஒருத்தன் யாகம் பண்றான். யாகம் பண்ணாக்க யாகத்துல 4 வேதங்களும் ஓதப்பட வேண்டும். அதுல குறிப்பா சாமவேதத்துல பகுதியான சாந்தோக உபனிஷத்து சொல்லப்பட வேண்டும். சாந்தோக உபனிஷத்து ஆரம்பிக்கிறச்சையே ஓமித் உத்கீதம் உபாசித அப்படின்னு ஆரம்பிக்கிறது. உத்கீத உபாசனையை சாந்தோக உபனிஷத்து விதிக்கிறது. ஆனா இப்ப பண்றது என்ன? யாகம். இப்ப உத்கீதங்கிறது உபாசனைக்கு உள்ளது. ஸோ யாகத்துக்கு உத்கீத உபாசனை ஒரு அங்கமாக ஆறுது அப்படிங்கிறது யாரு மீமாம்சகாருடைய கண்டென்ஷன். அப்படி சொல்றச்சு என்ன இருந்ததுனாக்க, அப்போ 2 வகை இந்த உத்கீதம் சொல்றச்சு. ஒன்றும் அதை உபாசனமா செய்யலாம், இல்லை சாதாரணமாக செய்யலாம். அண்ணா புரியணும்னாக்க சில மருந்துகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்க, இந்த மருந்து சாதாரண பேர் போட்டிருக்கான், அதுக்கு ஃபோர்ட்டுன்னு போட்டிருக்கான். ஃபோர்ட்டுனா ஃபோர்ட்டிஃபைடுன்னு அர்த்தம். அது இன்னும் ஜாஸ்தியாக இருக்கு, வலி உள்ளதாக இருக்கு. அவளுடைய வியாதியினுடைய ஸ்ட்ரென்த் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி மருந்து கொடுக்க முடிகிறார். அதே மாதிரி எங்கெல்லாம் எந்த காரியத்தில் இருந்தாலும் சரி, எங்கெல்லாம் இந்த உத்கீதம் உபாசனப்படும் உத்கீதம் உபயோகப்படுமோ அங்கெல்லாம் உத்கீதத்தை உபாசனமாக பண்ணினால் அந்த காரியம் நன்னா வெற்றி பெறும். யாகம் பண்றான், ஜோதிஷ்டோகம் பண்றான், எதுக்கு? சொர்க்கத்துக்கு போகணும்னு பண்றான். ஆனால் நிறைய இந்த தீவினைகள் நிறைய இருக்கு, சேர்த்து வச்சிருக்கான். இந்த தீவினைகள் அவனை அடையவிடாம தடுக்கிறது. அப்போ இந்த உத்கீதத்தை உபாசனமா பண்ணினாக்க அப்ப என்ன கிடைக்குது? அந்த தடைகள் எல்லாம் நீங்கி இவனுக்கு ஈஸியா அடம் கிடைக்கிறது. எந்த ஒரு காரியத்தையும் அப்படி செஞ்சா என்ன கிடைக்கிறது? அதாவது இது ஒரு ஆப்ஷனல் திங். முன்னாள் நாங்கள்லாம் படிக்கச்சே பார்த்தீங்கன்னாக்க 10th 11th இருந்தது. அப்போ ஆப்ஷனல் இருந்தது. இப்போ ஜெனரல் மேத்தமேட்டிக்ஸ் ஒன்றும் காம்போசிட் மேத்தமேட்டிக்ஸ் ஒன்றும். நான் காம்போசிட் மேத்தமேட்டிக்ஸ் எடுத்துனோம். காம்போசிட் மேத்தமேட்டிக்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அல்ஜிப்ரா ஜியாமெட்ரிலாம் வரும். ஜெனரல் மேத்தமேட்டிக்ஸ் அது வராது. இப்போ காம்போசிட் மேத்தமேட்டிக்ஸ் எடுத்துனேன்னாக்க பின்னால் சயின்ஸ் குரூப் ஃபாலோ பண்ணணும், அதுக்காக எடுத்துனேன். அது வேண்டாம்னாக்க ஜெனரல் மேத்ஸே வந்துக்கலாம், 2 ஒன்று தான். இதில் எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ணவனும் அது ஜெனரல் மேத்ஸோட எஸ்எல்சி பாஸ் 2 பேரும் ஒன்று தான். அதில் வித்தியாசமே கிடையாது. ஆனால் நான் ஃபர்தராக எனக்கு என்ன வேணுங்கிறத எதிர்பார்த்து அதுக்கேற்ற மாதிரி காம்போசிட் மேத்தமேட்டிக்ஸ் எடுத்துனேன். அதுபோல உபாசனத்தால் பண்ணினாலும் உபாசனம் இல்லாமல் பண்ணினாலும்
அந்த எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ணுறது ஒண்ணுதான். ஆனால் பின்னால நான் மேத்ஸ் குரூப் பண்ணணும்னு அபிப்பிராயப்பட்டேன்னாக்க காம்போசிட் மேத்ஸ் இருந்தால் தான் முடியும், ஜெனரல் மேத்ஸ் இருந்தால் முடியும். அதுபோல இந்த உபாசனத்துல யாகத்துல பண்றச்ச யாகம் பண்றச்ச இந்த உத்கீதத்தை உபாசனமாக பண்ணினாக்க அந்த யாகமானது பலம் மிக்கதாக ஆகிறது அப்படிங்கிறது. அப்புறம் அப்படி பண்றதே பண்ணித்தானே ஆகணுமாக்க தேவையில்லை. உனக்கு இதுக்கு மேல வேணும்னாக்க தான் பண்ணணும் தவிர்த்து இல்லைன்னு சாதாரண பண்ணிட்டு. அப்புறம் இன்னொரு பிரச்சனைனாக்க ஒவ்வொரு வேதத்துக்கும் ஸ்வரம் வேறுபடுது. இப்போ ரிக்வேத ஸ்வரம் வேற, யஜுர்வேத ஸ்வரம் வேற. எதுக்கு முடிச்சு ஸ்வரம் முக்கியமானது. சீக்ஷாம் வியாக்கியாஸ்யாம வர்ணஸ்வர மாத்ரா பலம் சாமசந்தான அப்படின்னு சொல்றது. எந்த ஒரு வேத சொற்களுக்கும் அதனுடைய ஸ்வரம் முக்கியமானது. ஏன்னா இந்த ஒலி இட் ஹாஸ் காட் இட்ஸ் ஓன் வேல்யூ. இப்போ இதெல்லாம் தெரிஞ்சவர் இந்த ஒலினாலேயே ஒரு வீட்டை இடிச்சிட முடியும். ஒரு லெவலுக்கு மேல வைப்ரேஷன் மேலே இருந்தால் வீடு இடிச்சிடும். அதுபோல நல்லது பண்ண முடியும். கேள்விப்பட்டிருக்கலாம், சில ராகங்கள் பாடினாக்க அது நல்லது கொடுக்கும். அதுல அவர் ஷியாமா சாஸ்திரி இது பண்ணார், அமிர்த வருஷினி ராகம் பாடினார். மழையே பெய்யாம இருந்தது போல மழை பெஞ்சதுப்பாங்க. அந்த மாதிரி இந்த சொற்கள் இருக்கைய சொற்கள் அதனுடைய அமைப்பு ஏற்றவற்றங்கள் இருக்கைய போனடிக்ஸ் தட் ஹாஸ் காட் அ வேல்யூ. இது ஒன்னொன்றுக்கு வேறுபடுறது, ஒரு வேதத்துக்கு வேறுபடுறது. சாம வேதத்துக்கு வேற, யஜுர்வேதத்தில் சுக்ல யஜுருக்கு வேற, கிருஷ்ண யஜுருக்கு வேற, ரிக்வேதத்துக்கு வேற, எப்படி இருக்கு. அப்போ இந்த சாமவேதத்தோட பகுதியா இருக்கக்கூடியது இது உத்கீதம். அப்போ சாமவேத ஸ்வரத்துல தான் இதை சொல்லணுமா? ஃபார் எக்ஸாம்பிள், யஜுர்வேதத்தை ஃபாலோ பண்ற ஒருத்தர் ஜோதிஷ்டம் பண்ணிக்கிறார். அவர் பண்றச்சே அவருடைய வேதத்தில் சொல்ற இந்த சாமவேதம் இந்த உத்கீதத்தை ஃபாலோ பண்றவா யஜுர்வேதத்தை சொல்லணுமா, சாமவேத ஸ்வரத்தை சொல்லணுமா? இது ஒரு முக்கியமான ஒரு டவுட்டு. ஆச்சா, எனக்கு மற்றதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்ப்பா. எனக்கு முன்னால பார்க்க பாருங்க, எவன் ஒரு யாகம் பண்றான், இந்த யாகம் என்ன பண்றான், ஒரு பெரிய அக்ரிகல்ச்சரிஸ்ட். அவன் தன் நிலங்களுக்கு மழை வேணும் அப்படிங்கிறத பண்றான், காரீரிங்கிற யாகத்தை பண்றான். அதே மாதிரி அவன் நிறைய காட்டுகள் வச்சிருக்கான், பசுக்கள்லாம் இருக்கு, அது பால் தரணும்னா இவன் இந்த யாகத்தினுடைய பை ப்ராடக்டாக பசுக்கள் நல்லா இருக்கணும்னு நினைச்சானாக்க இவன் தானே இந்த யாகத்துக்கு வேண்டிய தண்ணீர் எல்லாம் பண்ணாக்க பால் கறக்கிற பாத்திரத்தை எடுத்துட்டு வரணும். இது அவன் எடுத்து வந்தான்னாக்க இவன் பண்ற யாகம் மழைக்காக பண்ணினாலும் பசுக்கள் நல்லா இருக்கிறது கிடைக்கும். அவன்கிட்ட பசுக்கள் இல்லைன்னாக்க அவன் பண்ண வேண்டிய தேவையில்லை. அது மாதிரி இதெல்லாம் ஆப்ஷனல் திங்ஸ். அதே மாதிரி உத்கீதமானது எனக்கு தடை இருக்கலாம், தடை போட்டாலும் தேவையில்லை அப்படின்னு தான் உபாசனா பண்ண சொல்லணும். அடுத்த கேள்வி என்ன வருதுனாக்க, உத்கீதத்தை உபாசனா பண்ண சொல்றீங்க வாஸ்தவம், ஆனா அது அந்த உத்காதான் பண்றாரு இல்லையா, யார் வேத சாமியல் சொல்றான் அவர் சொல்லணும்னா, இல்ல யாகம் பண்றான் பாருங்க எஜமான் அவனே சொல்லணுமா? இங்க யாகத்தை பொறுத்த மட்டும் எஜமான உத்தர். சரி, நான் ஒரு யாகம் பண்றேன்னாக்க நான் வாயை திறக்க மாட்டேன். எனக்கு அவள் இந்த ரித்திகள் சொல்லுவா, அவளரை மறிச்சு அவளுக்கு தட்சணை கொடுத்து அவளை உட்கா வச்சு அவள் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன்னாக்க எனக்கு ஒன்றும் வேலை இல்லை. அவள் எல்லாரும் ரிக்வேதம் சொல்லுவார் பிரஸ்தோதா, யஜுர்வேதம் சொல்லுவார் ஹோதா, சாமவேதம் சொல்லுவார் உத்காதா, அதர்வணம் சொல்லுவார் அத்வரியம். இவாவை சொல்லிட்டே இருப்பார். இவெல்லாம் மேருவை பார்த்து லயஸ் பண்றதுக்கு பிரம்மான் ஒருத்தர் இருப்பார். அவள் இதாக விட்டா அவள் சொல்லுவாள். ஆக மொத்தம் இப்படி தான் சொல்லுவாளே தவிர்த்து நான் எனக்கு அதை இந்த யாகத்தை முடிச்சு தர வேண்டியது அவள் பொறுப்பா போயிடும். நான் என்ன புரியணும்னா சொல்றேன், நான் ஒரு பிளாட் வாங்கிட்டேன், அதுல எனக்கு இந்த மாதிரி வீடு வேணும் பிளான் பண்ணி கொடுத்தேன்னாக்க கான்ட்ராக்டர் கட்டித்தரான். நான் போய் ஒரு செங்கலை தூக்கி வைக்கல, ஒரு கரண்டி சிமெண்ட்டை தூக்கி போடலை. அதே மாதிரி நான் எஜமானனுக்கு நன்றி கிடைக்கிறதுக்கு பலன் கிடைக்கிறதுக்காக இவளெல்லாம் சேர்ந்து இந்த யாக மந்திரங்களால ஹோமம் பண்ணி நன்றி கிடைப்பாங்க. அப்போ இந்த உத்கீதத்தை எஜமானே சொல்லணுமா இல்லை உத்காதா சொன்னா போதுமா?
சரி, நீ சொல்ற உத்காதா இருக்கார் இல்லையா, அவருக்கு வேதம் தெரியும், ஆனா உபாசனம் தெரியாது. அப்போ அவரால் உத்கீதத்தை உபாசனம் சொல்ல முடியாது. அப்ப என்ன புரியுதா? இத்தனை டவுட்ஸ் இது வருது. இல்லை, இது எல்லாத்தையும் இதை சொல்றேன். ஆகவே இதோடைய இது கண்டினியூவேஷன் ஒரு திருப்பி வரப்போகுது. ஏன்னா அந்த உத்கீதங்கிற ஒரே பகுதி தான் உபாசனையில வருது, வேள்வியிலேயே வருது. ஆகவே வேள்விக்காரன் என்ன பண்றான், உபாசனம் வருதுனால உபாசனம் அது மனவேள்வி இருக்கு, அது செயல் வேள்விக்கு அங்கம், அதோட பகுதி தான் அப்படிங்கிறது. இவன் என்ன சொல்றா, இல்லை, இது செயல் வேள்வி வேற, மனவேள்வி வேற, அதோட நோக்கமே வேற, இதோட நோக்கமே வேற, ஆனால் ரெண்டும் வித்தியாசமானது அப்படிங்கிற இதுதான் பிழக்கு. இதுதான் வேள்விக்கு அங்கம் சாமவேதம், உத்கீதம். உத்கீதம் உபாசனை செய்யப்பட்டால் வேள்வியின் பலன் அதிகமாகும், தடைகள் நீங்கும். ஆகவே உத்கீத உபாசனம் வேள்வியின் அங்கமே. ஒத்துட்டார். ஆக நீ உபாசனம் தெரியலையா, உபாசனம் வேள்வியின் அங்கம் அப்படின்ட்டார். சாந்தோக ஆரம்பிச்சு அப்படிதான் ஆரம்பிக்கிறது. ஹரி ஓம் ஓமித்யேதக்ஷரம் உத்கீதம் உபாசித ஓமிதிஹி உத்காயதே தஸ்யோ வியாக்கியானம். ஓம் என்ற இந்த எழுத்தால் உத்கீதம் உபாசிக்கப்படட்டும். ஓம் என்பதே உரத்து பாடப்படுகிறது, அதுவே இனி விளக்கப்படுகிறது. அந்த போல் உபனிஷத்து முழுக்க ஓம்களோட விளக்கம்தான். நிறைய சொன்னேன். ஆதோ வேதாஸ்வர புரோக்தா வேதாந்தேத பிரதிஷ்டா தஸ்ய பிரகதிலீனஸ்ய தஸ்பரஸ்ய தத் மகேஸ்வர. எந்த முதல் எழுத்தாலே வேதமானது சொல்லப்படுகிறதோ அதனுடைய பொருளானவன் வேதாந்தத்து உபனிஷத்துகளில் பொருந்திருக்கிறான். அவனே உலகத்தை ஆக்கி அழித்து அழிக்கக்கூடியவன், அவன் தான் மகேஸ்வரன் அப்படிங்கிறது. அப்போ முதல் எழுத்ததுனாக்க ஓம், வேதம் முதல்ல சொல்லணும் ஹரி ஓம், முடிக்கச்சே ஹரி ஓம் சொல்லி முடிக்கணும். ஆக இந்த ஓம்ங்கிற எழுத்துல வருதுனால ஓம்ங்கிறதே உத்கீதத்துக்கு உபாசனா வச்சுக்கோ. அந்த ஓம் வியாக்கியாசாமனா அதைத்தான் அந்த ஓமுடைய விரிவு தான் இந்த உபனிஷத்து முழுக்க அப்படின்னு சாந்தோகமன் தானே ஆரம்பிக்கிறது. ஓம் என்னும் என்ற எழுத்தால் உத்கீதம் உபாசிக்கப்படட்டும். ஓம் என்பதே உரத்து பாடப்படுகிறது, அதுவே இனி விளக்கப்படுகிறது. உத்கீதத்தின் ஸ்வரம் சாமவேதத்தை சார்ந்துதான். இப்போ சாமவேதத்துல வித்தியாசம் வருது, அப்படின்னு எடுத்துட்டு இருப்ப. வர்ச்சோஹ 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 அப்படின்னு வரும் சாமவேதத்துல. பட் எது இடத்துல அப்படி வராது, ரிக்வேதத்துல அப்படி வராது. அது மாதிரி இப்ப இதை சொல்றதுனாக்க சாமவேதம் எப்படி சொல்லணுமா, யஜுர்வேதம் எப்படி சொல்லணுமா, ரிக்வேதம் எப்படி சொல்லணுமா அப்படிங்கிறது. அல்லது வேள்வி செய்யப்படும் வேதத்தை சேர்ந்தா, இந்த வேள்வி செய்யறாரு இல்லையா ஒருத்தர், அவர் ஒரு வேத சார்ந்தவராக இருக்கார். அப்போ அவர் தன் வேதம் அப்படி இருக்கோ அது மாதிரி சொல்லணுமா, இல்லை உத்கீதம் எந்த ஸ்வரத்துல இருக்கோ அப்படி சொல்லணுமா? ரெண்டாவது டவுட்டு. மறுப்பு, உத்கீதம் எந்த வேத வேள்வியில் ஓதப்படுகிறதோ அப்பிரிவு ஸ்வரத்தையே கொண்டிருக்க வேண்டும். பேர் சொல்றாங்க, இல்லை அதெல்லாம் இல்லை சார், யாரு இந்த பேர் எஜமானன், இவர் அதனோட வேதக்காரர். உத்கீதம் சொல்லணும்னாக்க அதனோட சொல்லணுமே தவிர்த்து அந்த சொல்ற பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறது அதுக்கு ஒரு அப்போசிஷன் அப்ஜெக்ஷன் அல்ல. உத்கீதம் சாமவேதத்தில் மட்டும் சொல்லப்பட்டிருப்பதால் அதன் ஸ்வரத்திலேயே அமைய வேண்டும். நியாயம் என்னன்னாக்க இந்த உத்கீதங்கிற பகுதி சாமவேதத்துல மட்டும்தான் வந்திருக்கு, மற்ற வேதத்துல வந்துனாக்க அந்தந்த வேத ஸ்வரம் சொல்லிக்கலாம். இதை தவிர்த்து வேற ஸ்வரம் இல்லைனால எப்படிதான் சொல்லணும். ஹலோ சந்தேகமா? ஹலோ இல்ல சுவாமி, யாரோ மியூட்ல இல்லாம பேசிட்டாங்க. சரி சரி. அத உபாசனை செய்ய ஆகணும். எனக்கு ஐயா நான் யாகம் பண்றேன், எனக்கு மற்ற பலன்கள் வேணும், எனக்கு சந்தேகமா இருக்கு, நான் இப்போ நிறைய பாவம் பண்ணியிருக்கேன் போட்டுருக்கு, எல்லாத்தையும் போக்கிக்கணும் அப்படின்னு இருந்தால்தான் உத்கீதத்தை உபாசனையா பண்ண சொல்ல வேணும். இல்லைன்னாக்க நீ உன்னுடைய நோக்கம் பண்ணும் அது மாதிரி யாகம் பண்ணிக்கலாம், உத்கீதத்தை உபாசனையா பண்ணணுங்கிற கண்டிஷன் இல்லை அப்படிங்கிறது தான் இப்ப பார்க்கக்கூடிய அதிகாரத்துல சுருக்கம். இல்ல சந்தேகம் ஏதாவது உண்டா சுவாமி? அப்படின்னாக்கா உத்கீதம் சொல்றது அத உபாசனையா சொல்றது பகவான் அடையறதுக்கு, அதாவது
முக்தி அடையறதுக்கு அப்படி மட்டுமே வச்சுக்கலாமா அப்படி? ஆமா, உத்கீத உபாசனம் சொல்லிருக்கு. உத்கீத உபாசனம் முக்திக்கு வழி சொல்றது. எனக்கு முக்தி வேண்டாம் சுவாமி, நான் இந்த உலகத்துல ஏதோ அது வேணும் இது வேணும், எனக்கு பொண்டாட்டி பிள்ளை வேணும், சொர்க்க பதவி வேணும் அப்படின்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோ. அப்போ அவளுக்கு இந்த உத்கீதத்தை உபாசனம் சொல்றது அர்த்தம் இல்லை. ஏன்னா அவள் முக்தியை தேடலை, பல லௌகிகமாக தான் தேடுறா. அதனாலதான் உபாசனத்துல உபயோகப்படுறது உத்கீதம். இந்த உத்கீதம் வேள்வியில உபயோகப்படுறது. ஆகவே இதுக்கு அது அங்கமா அதுக்கு இது அங்கமா சந்தேகம். புரியுதா? புரியுது சுவாமி, புரியுது. ரைட். அப்போ பக்கம் 320 அங்காவபத்தாதிகரணம். இக்காலத்தின் பெயரும் தொடரும். வேள்வியை பற்றி ஆய்வு தொடர்கிறது. வேள்விக்கு மந்திரம், தொகுப்பு, பண்பு, எண்ணிக்கை, ஒப்பு நோக்கு, ஒழுங்கு, பண்டம், செயல் என 8 அங்கங்கள் உள்ளன. இவ்வளவு எடுத்துக்காட்டுகிறது. ஒரு யாகம் பண்ணோம்னாக்க அந்த யாகத்துக்கு இதெல்லாம் ஆல் தீஸ் திங்ஸ் ஸ்பெசிஃபிக் திஸ் திங். நம்ம என்ன சொல்றோம்னாக்க, நான் என் வீட்டுக்கு இது ரூஃபிங் போடுறதுக்கு கம்பி வாங்கணும். நான் கம்பி ஐஎஸ் ஸ்பெசிஃபிகேஷன் வாங்கணும். அதில் இவ்வளோ இரும்பு இருக்கும், இவ்வளோ கார்பன் இருக்கும், இவ்வளோ மக்னீஷியம் இருக்கும், ஏதோ சம்திங் அதெல்லாம் வருது. அந்த மாதிரி மந்திரம் அக்னியே அறிவாய், ஹோமத்தை அறிவாய் என்பது உபசத் போன்றது. மந்திரம் என்ன சொல்றோம் இல்லையா, ஏகி வருணா ஏகி இந்திரா அப்படின்னு வருண தேவ மடத்தை சொல்லுவா. மந்திரம் என்னன்னாக்க எந்த தேவதையை குறித்து பண்றோமோ அவனை பிரீதி பண்றது மந்திரம். பிரம்மத்தை குறிக்கிறதுக்கு காயத்ரி மந்திரம். மந்தாரம் திராயத்தே இது மந்திரம். மந்தாரம்னா யாரு மனசுல வச்சு உபாசிக்கிறாளோ அவளை தாங்குகிறது, அவளை காப்பாத்துகிறது. அது மந்திரம்னு பேரு. மந்திரம். தொகுப்பு அத்திக்குச்சால் செய்யப்படும் வேள்விகள். அதாவது இன்ன தேவதைக்கு இன்ன திரவியம் கொண்டு பண்ணணும். எல்லாத்தையும் எச்சு பண்ண முடியாது. இப்போ சூரியன் நோக்கி பண்றதுனாக்க வன்னிமர குச்சியால பண்ணணும். சிலருக்கு நாயுருவி சமைத்து வச்சு பண்ணணும். அந்த மாதிரி இது இந்த குரூப்ல வருது அப்படின்னு சொல்றது. பண்பு ஒரு வேள்விக்கு ஒரு சாகியில் வேதத்தில் சொல்லப்பட்டுள்ள பண்பு அவை சொல்லப்படாத மற்ற பிரிவுகளும் கொல்லப்படுது. பார்த்தோம் இல்லையா, சாகவசு நியாயம். ஒரு வேள்வி பண்ணணும், அதுல தலையிடக்கூடியது பசு. பசுன்னா என்ன அப்படின்னாக்க எல்லாம் தேடி பார்த்தோம், எல்லாம் வசுதான். வீட்டில் வளர்க்குற மிருகமெல்லாம் வசுதான். அப்படியானாக்க பூனையை கொடுக்கலாமா அப்படின்னாக்க இல்லையே. ஏன்னாக்க ஒரு இடத்துல சொல்றதுக்கு இந்த பசுன்னு சொல்றது வெள்ளாடு சாகம் அப்படின்னு சொல்றது. ஆகவே அதை எல்லா இடத்துலையும் எடுத்துக்கோ. பசுன்னு சொன்னாக்க இந்த மீன் பண்ணாக்க வெள்ளாடு மீன் பண்ணும் அப்படின்ட்டு. எண்ணிக்கை இத்தனை இந்த ஆகுதி இத்தனை தடவை செய்யப்பட வேண்டும். ரொம்ப சிம்பிள் திங். நமக்கு இதாக பார்க்கலாம். நம்ம புருஷத்துவம் பண்ணாக்க 12 தரம் பண்ணுவாள். அது ருத்ரம் பண்ணினாக்க 11 தரம் பண்ணுவாள். காயத்ரி ஹோம் இது பண்ணாக்க 1008 தரம் பண்ணுவாள். அந்த மாதிரி ஒன்னொருக்கு அது இதுக்கு ஏற்ற வித்தியாசப்படும். ஒப்பு நோக்கு ஒரே தொகுப்பில் அமையும் வேள்விகள், ஒரே மாதிரியான சடங்குகள், அதாவது ஹோமத்தில் சேர்க்கப்படும் மாவு, புரோடாசம், குதிரை குழம்பு வடிகள் அமைப்பது போன்றது. எப்படின்னாக்க சில ஹோமத்துக்கு சில இப்படிதான் இருக்கணும், சிலது இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு இருக்கு. அது பாய் வரணும். நீங்க மேத்ஸ்ல பார்த்தீங்கன்னாக்க சீரீஸ்ன்னு சொல்லுவேன். ஒரு சீரீஸ் கன்வர்ஜென்சி அண்ட் டைவர்ஜென்சி ஆஃப் சீரீஸ்ன்னு வச்சு சொல்லுவாங்கன்னாக்க அது ஒரு ரெஃபரன்ஸ் சீரீஸ் ஒன்று வச்சுப்பாங்க. ரெஃபரன்ஸ் சீரீஸ் வச்சுட்டு அதுக்கு ஒப்பு நோக்கி பார்த்து இதை மாதிரி அது மாதிரி இது டைவர்ஜென்ட் இல்லை கன்வர்ஜென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒழுங்கு மந்திரங்களின் உச்சாடன தேவ அசுர சந்தங்கள். இதுல என்னன்னாக்க சில மந்திரங்கள் தேவர்களுக்காகவும் இருக்கு, சில அசுரர்களுக்காகவும் இருக்கு. எதை முதல்ல சொல்லணும், எதை பின்னால் சொல்லணும், எதை எப்படி சொல்லணும், எதை உரத்து சொல்லணும், எதை குறை சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் சபிண்டிகரணம் பண்ணுறேன்னு வச்சுப்போம். யஜுர்வேதக்கார சபிண்டிகரணம் பண்ணாங்க. சில மந்திரங்களை அதுல பிரேதன்னு ஒருத்தர் வச்சிருப்பார். 4 பேர் சாப்பிடவே ஒருத்தர் வச்சிருப்பார். அவர்கிட்ட மட்டும் ரொம்ப தாழ்ந்த குரல் சொல்லுவார், மற்றெல்லாம் வசந்த குரல் சொல்லுவார். அந்த மாதிரி எதை எப்ப எப்படி சொல்லணும் அப்படிங்கிறது அந்த மந்திரம் ஒழுங்கு. பண்டம் வேள்வியில் ஆகுதி செய்யப்படும் பால், தயிர் முதலியவை.
சிலதுக்கு பால் இது உண்டு, சிலதுக்கு அன்னம் சமித்து அன்னம் ஆஜ்யம். ஜென்ரலா எல்லா இதுக்கும் பார்த்தீங்கன்னாக்க சமித்து அன்னம் ஆஜ்யம். சமித்து அந்த இதுக்குள்ள மருந்து, சமித்து புரசு அரசு ஆள் அத்தி, இந்த 4 சமித்து எடுத்து எல்லாத்தையும் செய்யலாம். அதை தவிர்த்து வன்னி நாயுருவி எருக்கு இதெல்லாம் இருக்கு. அப்போ இந்த 4 இதையும் சேர்ந்து அதோட சமித்து அன்னம் பண்ணப்பட்ட அன்னம் அன்னம் சாதம் இருக்கு இல்லையா, இந்த சாதத்தை சேர்க்கணும். சாதத்துலன்னா சிலது சக்கரை பொங்கலாக சேர்ப்பா, சிலது எலுமிச்சை சாதமாக சேர்ப்பா. அது அந்த அந்த ஹோமத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணணும். அன்னம் ஆஜ்யம் நெய், நெய் நிச்சயமா வேணும். எல்லாத்துக்கும் முதல்ல நெய் வேணும். இதெல்லாம் சரி, என்னென்ன பொருள் சேர்க்கிறது அப்படிங்கிறது அந்த யாகத்தை பொறுத்தது. செயல் வேள்வியில் நிறைவு ஆகி பூர்ணாகதி எப்படி எத்தனை பேர் செய்யப்பட வேண்டும். இந்த இது இருக்கு இல்லையா, கடைசியில் எல்லாம் முடிச்சு பூர்ணாகதி பண்றோம். பூர்ணாகதி பண்றச்சே எத்தனை ஹோமகுண்டம் இருக்கணும், எத்தனை நாளாக செய்யணும் அப்படிங்கிறத பொறுத்து இருக்கு. நீங்க இந்த கிளீனா கோவில்லாம் கும்பாபிஷேகம் பண்றோம் இல்லையா, இந்த பண்றச்சே பார்த்தீங்கன்னா தெரியும். பிரதிஷ்டை கோவில் பிரதிஷ்டை பண்றது பார்த்தீங்கன்னாக்க எப்படின்னாக்க சிலதில் பார்த்தீங்கன்னா அது எஸ்பெஷலி வைகாரசம் சைவாகமம் கோவிலாக இருந்ததுனாக்க நிறைய ஹோமகுண்டங்கள் இருக்கும். அநேகமாக பாஞ்சராத்திரமாக இருந்ததுனாக்க 5 ஹோமகுண்டம் தான். அவள் சிலது 7 நாள் செய்வா, சிலது 3 நாள் செய்வா. அது மாதிரி எத்தனை தரம் பண்ணணும், இது பண்ணணும், வித்தியாசம் இருக்கு. இதெல்லாம் வேள்வியோட அங்கங்கள். இதில் எதெல்லாம் ஒரே மாதிரியாக வருது அப்படின்னு வச்சு அதாவது ஒரு ஒரு குரூப் போட்டு வரணும். இப்போ அந்த மாதிரி பண்ணுறச்சே இதுக்கு நம்ம பண்ணக்கூடிய உத்கீதம்னு சொல்கிறோமே, இது எந்த வகையில் வரும், இது எதாவது கிளாஸிஃபை பண்ண முடியுமா அப்படிங்கிறத இப்போ இது சப்ஜெக்ட். இக்களத்தில் வேள்விக்கு அங்கமான மந்திரத்தில் உத்கீதம் என்னும் சாமவேத பகுதி பற்றி பேசப்படுகிறது. எனவே அங்காபத்திகரணம் அங்கமாதல் ஆக உத்கீதம் வேள்விக்கு அங்கமாகுமா அப்படிங்கிறது சொல்றார். இக்களத்தில் ஆறாப்படும் வாக்கியங்கள் பிரணவத்தை ஓம் என்பதை உத்கீதமாக உபாசிக்கவும். முன்னால பார்த்தோம் இல்லையா, அதே தான். உலகில் ஓதப்படும் சாமங்கள் 5 வகையாக 5 வகை உபாசிக்கவும். சாமவேதம் 2 ஒன்று. அதாவது சாமவேதத்துல ஸ்வரத்தோட வித்தியாசங்கள் இருக்கு. என்னன்னாக்க ஹீங்காரம் பூமி, அதாவது உருவகப்படுத்திருக்கார். ஹீங்காரம் பூமி, பிரஸ்தாவம் தீ, உத்கீதம் ஆகாயம், பிரதிகாரம் சூரியன், நிதனம் ஒளி உலகு, உச்சரிக்கப்படும் ஸ்வரங்கள். இந்த ஸ்வரங்கள் இதுக்கேற்ற மாதிரி சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னாக்க சொல்றச்ச புளூத்தம், ஸ்வரித்தம், ஹ்ரஸ்வம், ரஸ்வம், தீர்க்கம், ப்ளூதம், ஸ்வரிதம் இப்படிலாம் வருது. சகசீரிஷா புருஷா சகசிரபாது அப்படின்னு சொல்லிச்சு. அவருடைய ஸ்வரங்களுடைய ஏற்றவற்றம் இதுக்கெல்லாம் இதில் பேர் கொடுத்துருந்தான். ஐதரண்ய ஆரண்யம் அங்கம் என்று மக்களால் கூறப்படுவது இந்த பூமியே. ஸோ இதுக்காக யாகத்துக்கு அங்கம் தான் என்ன, பூமி தான் தாங்கிறது யாகத்தை எல்லாத்தையும். ஆகவே பூமியே ஒரு அங்கம். அக்னி உலகே என்று அக்னிகுண்டம், உலகதான் ஒரு அக்னிகுண்டம். எப்படின்னாக்க நம்ம இதெல்லாம் பார்க்கலாம். இங்கே ஐ திங்க் ஹரியானாலேயோ இங்கேயோ இருக்க ஒரு தேவி, இது அவ கீழ் அக்னி எரிஞ்சுட்டே இருக்கு, ஜுவாலாமுகி. அது எப்படின்னாக்க உலகமே அக்னிகுண்டம். பல பிரிவிலான வேதங்களில் புதிய தொடர்பு பொருத்தப்படுகிறது. இப்பிரிவுகள் தம்முள் பல வகைகளில் உச்சாரம் செயல்களில் மாறுபடுகின்றன. அதான் உத்கீதம் ஒரே மாதிரி இருக்கு. அது ரிக்வேதம், சுக்லயஜுர், கிருஷ்ணயஜுர், அதனோட வேதம் எல்லாத்தோட தொடர்புடையதா இருக்கு. இப்போ இதை பற்றி பிரச்சனை வருது. அதோட சேர்ந்துச்சு, அது எப்படி சொல்லப்பட வேண்டும்? இங்கு எழும் ஐயம், உத்கீதத்தின் ஸ்வரம் அது உபதப்படும் பிரிவை ஒத்து அறியுமா அல்லது மாறாது இருக்குமா? சரி, அதனோட வேதத்தை பண்றான்னு வச்சுக்கோ, யாகம் பண்ணினாரானாக்க உத்கீதத்தை அதனோட வேத ஸ்வரத்துல சொல்லணுமா, இல்லை உத்கீதத்துக்கு இயல்பாக ஸ்வரம் இருக்கு அதை சொல்லணுமா அப்படிங்கிறது மாற்று கருத்து. உத்கீதம் சாமவேதத்தின் பகுதியே ஆயினும் அது தொடர்படுத்தி ஓதப்படும் வேதப்பிரிவுகள் ஸ்வரத்திற்கு ஏற்பவே இருக்கும். மேலும் உத்கீதம் உபாசனம் செய்வதற்கு என விதிக்கப்பட்டிருந்தாலும் அது வேள்வியல் செயல்முறையே சார்ந்துதான். ஆகவே உபாசனத்தையும் சொல்லியிருந்தான் சரி, ஆனா யாகத்தோடு சேர்ந்திருக்கு. ஆகவே யாகத்திற்கு அது ஒரு அங்கமாறுது அப்படிங்கிறார். இக்களத்தின் சூத்திரங்களும் பொருளும்
அங்காவபத்தாஸ்து ந சகாசு ஹி பிரதிவேதம். உத்கீதம் எல்லா வேத பிரிவுகளுடனும் தொடர்பு கொண்டிருந்தால் அது ஓதப்படும் பிரிவை மட்டும் சார்ந்ததில்லை. ஆகவே இது சொல்றாங்க, எல்லா வேத காலம் உத்கீதம் சொல்லி ஆன முடியா? அப்ப என்ன, அது ஒண்ணுக்கு ஸ்பெஷலைஸ் பண்ண முடியாது, சாமவேதத்துக்கு மட்டும் விட்டு அது எல்லாத்துக்கும் உபயோகப்படணும் அப்படிங்கிற மந்திராதித்வா அவிரோதா. ஒரு பிரிவில் ஓதப்பட்டுள்ள மந்திரங்கள் வேறு சில பிரிவுகளிலும் அங்கமாக ஓதப்படுவது போல் இதை கொள்வதில் மாறுபாடு இல்லை. இப்போ முடியாது. நிறைய பார்த்தீங்கன்னாக்க ஒரே மந்திரம் வெவ்வேறு மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் வருது. ரொம்ப சிம்பிள் திங். காயத்ரி மந்திரம் 4 வேதத்துலையும் வருது. இது வந்து ஒரு ஸ்வரம் வித்தியாசப்படுறது. அப்படி இருக்கிறதுனால இதை வந்து இதையும் அதையும் மாற்றி சொல்ல முடியுமா அப்படின்னாக்க முடியாது. இது இந்த வேதத்துக்கு உள்ளது இது, அந்த வேதத்துக்கு உள்ளது அப்படி. அதனால் அந்த இதுக்கு ஒன்றுபட்டதாக தேவையில்லை. இவளுக்கு ராமாசுரன் விளக்கமும் நிறுவும் கொள்கையும் ஒரு குறிப்பிட்ட நோக்கம் கொண்ட வேள்வியில் பல பிரிவுகளில் கூறப்பட்டிருக்கணும். ஒன்றே நோக்கொள்ளப்படுவது போல் உத்கீதமும் எல்லா பிரிவுகளிலும் அதன் ஸ்வரம் மாறாது உதப்பட வேண்டும். ஒரு வேள்விக்கு அங்கமாக சொல்லப்பட்டுள்ளவையே பல பிரிவுகளிலும் அதே வேள்விக்கு அங்கமாக கொள்ளப்படுகின்றன என்பதால் இக்கருத்து மாறுபாடில்லை. மேலும் உத்கீதம் எல்லா வழியும் அங்கமாகினும் அது உபாசனையாகத்தான் செய்யப்பட வேண்டும் என்ற விதி இல்லை. ஆகவே உபாசனை வேள்விக்கு அங்கம் அல்ல. நான் உத்கீதம் சொல்லணும் தான்ப்ப, ஆனால் உபாசனை பண்ண தேவையில்லையே. அப்படி இருக்குச்சு, எப்படி உபாசனை வேள்விக்கு அங்கமாகுங்கிற? உத்கீதம் சாதாரணமாக சொல்லிடலாமே. உபாசனமாக பண்ணணும்னாக்க அதில் ட்ரெயின்டு பர்சன் வேணும். அவன் முன்னால பண்ணி ப்ராக்டிஸ் தான் செய்ய முடியும். அது மாதிரி தேவையில்லை. அவன் சாமவேதக்காரனாக இருக்கணும். அந்த நெசசிட்டி இல்லை இல்லையா? அதனால உத்கீதத்தை உபாசனமாக பண்ணித்தான் ஆகணுங்கிற கண்டிஷன் இல்லை அப்படின்னு. புரியுதா? சந்தேகம் உண்டா? இல்ல சுவாமி, சந்தேகம் எதுவும் இல்லை. இல்ல, இது வந்து ஆக்சுவலா சொல்லப்படாங்க நம்ம சப்ஜெக்டை இம்ப்ரூவ் பண்றது இல்லை. ஆனா சப்ஜெக்ட் நடுவில் அவர்களுடைய சில சில இது இருக்கு பாருங்க, சில சந்தேகங்கள். அது எல்லாத்தையும் இப்ப மாலை தொடுப்பாங்க. திருமண சாத்திரத்துக்கு மாலை, பெரிய தண்டு மாலை தொடுப்பாங்க. தோத்தாச்சானாக்க பார்த்தீங்கன்னாக்க பூக்கள்லாம் ஒரே மாதிரி இருக்கும், முன்ன பின்ன இருக்கும். அப்புறம் கத்திரிக்கோள கட் பண்ணி விடுவாங்க. அந்த மாதிரி ட்ரிம் பண்ற மாதிரி இருக்கு. இது மட்டும் படிச்சதுலாம் இருக்கு பாருங்க. அது எல்லாத்துலையும் இந்த வித்தியாசம் இருக்கே, இந்த வித்தியாசம் தெரியுது அப்படின்னு ட்ரிம் பண்ணி விடுறாங்க. அவன் துணியெல்லாம் தைச்சதுக்கு பார்த்தீங்கன்னாக்க அதில் கொஞ்சம் ட்ரிம் பண்ணி எங்கேயாவது நூல் ட்ரிம் அந்த மாதிரி வருது இதெல்லாம். புரியுதா? வேற டவுட்ஸ்? புரியுது சுவாமி. அம்மா சந்தேகம் உண்டா? இல்ல சுவாமி. அதாவது உத்கீதத்தை வந்து எல்லா பிரிவா இருந்தாலும், யாரா இருந்தாலும், எந்த வேதத்தை உதறவங்களா இருந்தாலும் அதனுடைய எந்த ஸ்வரம் ஓதாம அதை வந்து ஓதணும் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து வேள்வியோட அங்கமா, வேள்விக்கு அங்கமா சொல்லப்படலாமா, இல்லாட்டி தனியா உபாசனையா பண்ணலாமா அப்படின்ற 2 கருத்தையும் டிஸ்கஸ் பண்ணாங்க. எல்லா வேள்விக்கும் உத்கீதங்கிறது வந்து ஒரு அங்கமா இருக்குது. அது உபாசனையா செய்யலாமா, இல்லாட்டி அது கூடவே செய்யலாமா, எப்படி அப்படிங்கறத டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அப்படிதான் புரிஞ்சு. ஆமா, அதாவது உத்கீதம் எல்லா வேள்வியும் சொல்லப்படுறதுனால அது உபாசனைக்கும் தகுந்ததால உபாசனை வேள்விக்கு அங்கமாகுமா? ஆகாது. அதான் சொல்றேன். ஏன்னா உபாசனை தான் பண்ண கண்டிஷன் இல்லை. அதனால நான் வேள்வியே வேணாம், இந்த உபாசனையே நான் பண்ணிட்டு கூட போயிடலாமே ஓம்னு. ஆமா ஆமா, வேள்வி பண்றாளா யாரு? லௌகிக வர்ணம் எதிர்பார்க்கிறவ தான் வேள்வி பண்றா. அதுவும் யாரையாவது வச்சுதான் செய்யறோம். ஆமா ஆமா, அப்படிதான் பண்ணணும். எந்த யாகம் பண்ணாலும் 4 வேதம் சொல்லப்படணும். தான் செய்ய முடியாது. எஜமானன் தான் வந்து இன்னொருத்தர ஆச்சாரிய வரணும்னு அவளை வரிச்சு அவளுக்கு தான் சொல்லணும். இப்ப நம்ம மாத்துல வந்து ஏதோ இது பண்றோம், புருஷுக்கு ஹோமம் பண்றோம், இல்ல இந்த ருத்ர ஜபம் பண்றோம்னாக்க நம்ம 4 பேரை வரிச்சு அவ தானே பண்றா. நம்ம ஆத்து நல்லதுக்காக, அவளுக்காக பண்ணல. அவளுக்கு தட்சணை கொடுக்குறோம், அதெல்லாம் அவளுக்கு பண்றது. அதனால இதை வந்து ஒருத்தர் நல்லதுக்காக மற்ற பேர் அவளுக்காக பரிந்து செய்யறாங்க. அதுதான்
அதான் வீட்டுல நல்லது நடக்கணும்னு தான் எல்லாரும் பண்றாங்களே தவிர எனக்கு தெரிஞ்சு மோட்சம் கொடுன்னு யாருமே கேட்கல சுவாமி. யார் இதெல்லாம் கேட்கிறா? மோட்சம் வேணும்னு யாருமே யோகம் எல்லாம் பண்ண மாட்டாங்க. பண்றது ஒண்ணும் வேண்டாம். நீங்க மோட்சம் இல்ல, அதாவது இது முக்தி முக்திங்கிறத வந்து முக்தி கொடுக்கணும் அதுக்காக யாகம் பண்றதுன்னு கிடையாது. குழந்தைங்க நல்லா முக்திக்காக இருக்கணும், கிடையாது. கல்யாணம் பண்ணினா ஏதாவது ஒரு நல்லது நடந்ததுன்னா ம். அது நன்னா நடக்கணுமே, இத நம்பி இது மாதிரி தான் வந்து பண்றோம் இது முக்தி வரைக்கும். முக்திக்கு யாகம் எதுவும் கிடையாது. முக்திக்கு ஒரே வழி உபாசனம் தான். முக்திக்கு பக்தி தான் இது வழியை தவிர்த்து முக்திக்கு யாகம் வழி இல்லை. யாகம்ங்கிறது நான் இதை செய்யறேன் நீங்க இதை கொடு அப்படிங்கிறது. யாகம் பண்ணா கொடுத்தா ஆகணும், அந்த கண்டிஷன் கிடையாது முக்திக்கு. ஏன்னா அந்த நமக்கு தரதோ தராமல் இருக்கிறது அவனுடைய ப்ரோராகேட்டிவ். அதனால நீங்க யாகம் பண்ணி கம்பல் பண்ணி எனக்கு முக்தி கொடுத்தா ஆகணும். அது முக்தியை ஒரு செயலுக்கு ஈக்குவலா ஆக்க முடியாது. அதனால வித்தியாசம். ஆனா நடக்கிறது சுவாமி, இந்த யாகம் எதை ஏதாவது ஒண்ணு வேணும்னு நினைச்சு பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அது நடக்கிறது. ஆனா அது நடக்கிறது, எது கேக்குறாங்களோ அது கொஞ்சம் நடந்துடுறது, நடக்காம இல்ல. கிடைக்கும், நிச்சயமா கிடைக்கும். லௌகீகமான பொருள் கிடைக்கும். முக்தி லௌகீகமான பொருள் இல்லை. அதனால இந்த வேள்விகளால, அது லௌகீகமான பள்ளத்தக்கூடிய வேள்விகளால முக்தியை நம்ம சாதிக்க முடியாது. அதான் நோக்கம். சுவாமி, இப்போ பெருமாளை முன்னிட்டே அந்த கோயில நடக்கக்கூடிய யாகங்கள் இருக்கு இல்லையா, ஹோமங்கள், அதுல வந்து இப்ப உதாரணத்துக்கு சுதர்சன ஹோமம், ஹயக்ரீவ ஹோமம் இதெல்லாம் நடக்கிறது. அது கூட வந்து லௌகிக பலன்களை எதிர்பார்த்து தான் பண்றாங்க இல்லையா? ஆமா, சந்தேகமே இல்லாம. நீங்க வந்து ஒரு கோவில பிரதிஷ்டை பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப என்ன பண்றீங்க, இந்த பிம்பத்துல இந்த சிலையில பகவானோட சக்தியை வரட்டும் பண்றீங்க. அதாவது பகவான உலோகத்துக்கு கொண்டு வரீங்க. இங்கே நான் வணங்கக்கூடிய இந்த பிம்பத்துல இருக்கட்டும் பண்றீங்க. சுதர்சனம் பண்றோமா, எனக்கு எல்லா இடத்துலாம் தீரணும், நன்னா இருக்கணும். ஹயகிரீவம் பண்றோமா, நல்லா படிப்பு வரணும், ஞானம் விரிவடையணும். இதெல்லாம் எல்லாம் லௌகிகம் தான். உலகத்துல எது கிடைச்சாலும் சரி, இதுக்கெல்லாம் லௌகிகமா பண்ணக்கூடிய எல்லாமே, லௌகிக பண்ணக்கூடிய எல்லாமே எல்லாம் ஹோமம் தான், அது ஜபம் தான், எல்லாம் பண்ணலாம். ஆனால் முக்திக்கு நீங்க இதை பண்ணிட்டு இது கிடைச்சுன்னு சொல்லலாம். ஆனா முக்திக்கு நான் இவ்வளவு தூரம் பண்ணிட்டேன் எனக்கு கூடுதுன்னா கேட்க முடியாது. அது அவனா பார்த்து கொடுத்தாதான் உண்டு. அதான் முன்னாலே சொன்னேன், நாராயண துழாயோ நல்கியோ நல்லதை ஏறுதல் வேறுதோ வீறுதல் துறக்கம் அப்படின்னு. அதாவது முக்திக்கான கடவுளை கூட கொட்டு நாம லௌகிக பலன்களை தான் கேட்கிறோம். ஆமா ஆமா, அதான் அந்த முக்திங்கிறது ஹையஸ்ட் கோல். ஆனா அதுக்காக எல்லாத்தையும் பண்ணிட்டு சாதாரண பலனையும் கேட்கலாம். இது ரொம்ப கிளியராக சொல்லியிருக்காங்க. உபாசனம் பக்தி சரணாகதி எதுக்கு வேணா பண்ணலாம். அப்படி அதுக்கு வழி காமிச்சிருக்காங்க. இப்போ விபீஷணன் சரணாகதி பண்ணான், காகாசுரன் சரணாகதி பண்ணினான், திரௌபதி சரணாகதி பண்ணினான். ஆனால் வெள்ளம் முக்தி கிடைச்சுட்டா இல்லையே, யாரும் கிடைக்கல. காகாசுரனுக்கு பிராணம் தான் கிடைச்சது. ஏன்னா ராமன் விட்ட பிரம்மாஸ்திரம் கொல்லாம இருக்கணும், அதுதான். அதே மாதிரி விபீஷணனுக்கு ராஜ்யம் கிடைச்சது. அவனுடைய நோக்கம்னா லங்கை அழிக்கப்படாது, ராட்சசர்கள் அமைஞ்சு எரியப்படாது. திரௌபதி என்ன பண்ணா, மானம் காக்கப்பட வேண்டும் சொன்னான், அது பண்ணப்பட்டது. ஆனா மற்ற பேர் சரணாதி பண்ணா பாருங்க. இப்ப சபரி, சரபங்க, இவளா சரணாதி பண்ணா இல்லையா, அவளுக்கெல்லாம் நிறுத்தி மோட்சம் கிடைச்சி விட்டுவாள். அவ எதை விரும்புகிறாளோ, சுவாமி சொல்ல இல்லையா, முக்தி இஸ் யுவர் சாய்ஸ். நான் அந்த ஒரு பவர்ஃபுல் டூலை நான் சாதாரண உபயோகப்படுத்துறேன். ஒரு அழகான ஒரு வெள்ளி கத்தி வாங்கி கொடுத்துருந்தேன் ஒரு கோவிலுக்கு. அவங்க பஞ்சாமிரதம் பண்ணாக்க நறுக்கிறதுக்காக வச்சு கொடுத்துருக்கேன். அதை திருத்தத்துக்கு போல அதை வச்சுட்டு அவங்க ஒரு கயிறை அறுக்கிறதுக்கு உபயோகப்படுத்துறாங்கனாக்க அறுக்குமே. அது மாதிரி அதுல பிறகு இதை தவிர்த்து எனக்கு வேற எதுவும் வேண்டாம் அப்படிங்கிற முதல்ல ஒரு மனத்துல ஒருமைப்பாடு நமக்கு வேணும். அவளுக்கு தான் முக்தி கிடைக்கும். அப்படி இல்லாம மனம் அளவாயிருது பாருங்க, இது வேணும் அது வேணும் அது வேணுங்கிற வழக்கு முக்தி வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. அதனால என்ன பண்ணணும், உலகத்துக்கு எல்லாம் நீக்கணும். வீடு மீன் முற்றவும் வீடு செய்து உண்மையில் வீடுடையானுடைய வீடு செய்வனே. அதனால இந்த உலகத்துக்கு எந்த ஒரு ஆசையும் விட்டுணும். உன்னை வந்து உலகத்துக்கே பிரசிடென்ட் ஆக்கினேன். உலகத்துக்கு ஒரு கோளாறு இருக்காது. நான் பண்றேன் அப்படின்னாக்க நாக்கு தொங்க பொண்ணு போறேன்னு வச்சுங்க, இருப்பேன். எத்தனை நாளைக்கு இருப்பேன், என் லைஃப் இருக்க உள்ள இருப்பேன், அதுக்கப்புறம் இருக்க முடியாது இல்லையா. அதெல்லாம் இல்லை, எனக்கு இந்த உலகமே வேண்டாம் ஐயா,
நீயே வச்சுக்கோ இந்த உலகத்தை, எனக்கு அதெல்லாம் வேண்டாம், எனக்கு என்னுடைய இதுதான் முக்தி தான் வேணும் அப்படின்னாக்க அப்போ இந்த உலகம் திரஸ்கரிச்சிடும் அப்படின்னா நம்ம வேற டவுட். பிரியமதா டவுட்னா உங்களுக்கு? இல்ல சுவாமி கிளியரா இருக்கு. ரைட், ஓகே, ரைட். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவிழை சொல்லணும், ஆச்சாரியன் திருவிழை சொல்லணும். சூத்திராணம் அந்தர்ஜ்வரம் அசீசமது. ஒரு நிமிஷம் எல்லாரும் இருங்க. நாளைக்கு சுவாமிகளோட பர்த்டே, எல்லாரும் நம்மளாம் நமஸ்காரம் பண்ணிக்கலாம். சுவாமியோட பர்த்டே நாளைக்கு நம்ம எல்லாம் நமஸ்காரம் பண்ணி நம்ம ஒரு வாழ்த்துக்களை பெறுவோம். எல்லாரும் நல்லா இருக்கணும், நோய் நொடி இல்லாம இருக்கணும். இருக்கிற காலம் எவ்வளவு யாருக்கும் தெரியாது. ஆனால் இருக்கிற காலம் மட்டும் யாருக்கும் எந்த விதமான சிரமமே இல்லாம, அவளுக்கும் சிரமம் இல்லாம, அவளை சூழ்நிலை சிரமம் இல்லாம இருக்கணும், சௌக்கியமா இருக்கணும். அவ்வளவுதான். மனசாலையும் உடம்பாலும் நல்லா இருக்கணும். அதான் அடியோடைய பிரார்த்தனை. பெருமாள்கிட்ட பிரார்த்திக்கிறேன். நன்றி சுவாமி. தாசன் இன்னும் ஒரு நூற்றாண்டு இருந்து எங்களுக்கு எல்லாம் சொல்லணும் சுவாமி. சுவாமி அந்த மாதிரி சாபம் கொடுக்காதீங்கோ. இருக்கிறதுக்குள்ள ஏதாவது இருக்க முடியல, இதுவே எனக்கு கஷ்டமா இருக்கு. நீ இதுக்கு மேல இருக்குதா ரொம்ப சிரமமா இருக்கும். காலையில 5:30 மணி வாக்கில் எழுந்தேன்னாக்க 9:30 மணி மட்டும் டைட்டா இருக்கு எனக்கு ஒர்க்கு. ஆச்சா, 10 மணி கிளாஸ் இருக்கு. என்ன அறியாமல் தூங்கிடுறேன் கிளாஸ்லயே. எவ்வளவு ஒரு 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 மானக்கேடான விஷயம் பாருங்க. அதனால இன்னும் உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்கிறது. இனிமே என்ன காய்கல்பம் சாப்பிட்டு உடம்பு திருப்பிக்கணுமா? தேவையா? அதனால நம்ம பொறுத்த மட்டும் இருக்கிற காலம் மட்டும் இருந்துட்டு யாருக்கும் தொந்தரவு இல்லாம, எனக்கு தொந்தரவு இருக்கக்கூடாது, மற்றவருக்கு தொந்தரவு இருக்கக்கூடாது, போய் சேரணும். அதை தான் பிரார்த்திக்கிறேன். 100 ஆண்டெல்லாம் இருந்தேன்னாக்க நானும் தாங்க மாட்டேன், உலகமும் தாங்காது. அவ்வளவுதான். அடியன் தாசன், ரொம்ப சந்தோஷம் நீங்க எல்லாம் பண்ணதுக்கு. எனக்கு அடியன் நன்றி சுவாமி.